விக்ரம், அந்த சர்மா 10 லட்சம் கேஷ் கொடுத்தாருல்ல, அதை எனக்கு கொடுங்க. ஒரு வெண்டார் அந்த பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்காரு. பேங்க் இன்னைக்கு லீவ் இல்லைன்னா ஆபீஸ் அக்கவுண்ட்ல இருந்து கொடுத்துருப்பேன். கேஷா? பிராச்சி கிட்ட சர்மா சார் 10 லட்சம் கேஷா தானே கொடுத்தாரு. பிராச்சி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையா? இதோ வந்துட்டா, அவகிட்டே கேளுங்க. வந்துட்டா. ஏய், வாட் ஹேப்பன்? நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஆர் யூ ஓகே? பிராச்சி, பிராச்சி, நீ 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 நல்லா இருக்கல? சார், அது வந்து சர்மா சார் கிட்ட நான் வாங்கின பணம். என்ன ஆச்சு? அது திருடு போயிடுச்சு. திருடு போயிடுச்சா? எப்படி? நேத்து திடீர்னு 3 திருடங்க வந்தாங்க. திருடிட்டு ஓடி போயிட்டாங்க. நாங்க தடுக்க முயற்சி பண்ணோம். எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. சரி, எதுக்கு அழுகுற? 10 லட்சம் தானே, திருட்டு போனா போயிட்டு போகுது. ஐ திங்க் சஞ்சய் இவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதோட அடையாளம் தான் அவ கையில இருக்கு. அப்படின்னா பிராச்சியோட மாமுக்கும் ஓமா நல்லா இருக்காங்களே. நீ தானே சொன்ன பணத்தை திருட 3 பேர் வீட்டுக்கு வந்தாங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னல. அப்போ உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே போராடி இருப்பீங்க. அதனால உங்க வீட்டுல இருக்கிற உனக்கும் உங்க அம்மாக்கும் ஆடி எதுவும் படலையே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்ப நமக்கு தேவை அதுதான். ஓகே, யாருக்கும் நல்ல வேலையா எந்த அடியும் படல. எல்லாரும் சேஃப். தட்ஸ் குட். சார், நான் உங்களுக்கு போன் பண்ண முயற்சி பண்ண, ஆனா நீங்க போன் எடுக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆக்சுவலி நான் ஃபங்க்ஷன்ல இருந்தேன், அதனால கேட்கல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டயர்ல படுத்து தூங்கிட்டேன். சோ அதான் எனக்கு தெரியல. இல்ல, ஒரு தடவை போன் செக் பண்ணி பாருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பரவாயில்ல இருக்கட்டும்னா என்ன அர்த்தம்? நாம இந்த மாதிரி தான் பேசுவோம்னு இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எக்ஸாக்ட்லி, நாம எல்லாரும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா பிராச்சி? இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. பணம் எதுவும் காணாம போகல. 10 லட்சத்தையும் இவ திருடிட்டா, நம்பிக்கையும் இழந்துட்டா. திருடனுங்க யாரும் அங்க வரவே இல்ல. நான் அப்படி எதுவும் பண்ணல. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் பணம் எல்லாம் திருடல. கம்பெனியோட பணத்தை இவ தான் திருடி இருக்கா. ஆலியா, do you know what you are saying? அண்ணா, நான் எதுவும் கண்மூடித்தனமா பேசலையே. நீங்க வேணா கண்மூடித்தனமா இவள நம்பலாம். What do you mean? பிராச்சி இருக்கிற ஏரியா இருக்கே, அந்த ஏரியாவை போலீஸ் இப்ப மொத்தமா சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப திருடிட்டு எப்படி தப்பிச்சு போனா? அப்படியே அவ திருடி இருந்தாலும் எப்படி பிடிபடாம போனா? அண்ணா, நமக்கு அந்த 10 லட்சம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பிராச்சி குடும்பத்துக்கு பெருசு. அதத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நீ என்ன சொல்ல வரியா? அதை நேரடியா சொல்லு. இந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசாதே, நேரடியா சொல்லு. ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க. நான் எந்த கதையும் சொல்லல. கதை தான் பிராச்சி. எப்பவும் பொய்யான கதைகளை தான் சொல்ற. தேன் தடவன வார்த்தைகளை பேசுற. அப்பதானே உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். உன்னை நம்புவாங்கல்ல. உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீ தான் திருடி இருக்க. ரைட்? ராங். எனக்கு பிராச்சியை பத்தியும் தெரியும், அவங்க ஃபேமிலியை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. மிடில் கிளாஸ்காரங்க நிறைய பேரை நான் பாத்திருக்கேன். அவங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. அதே சமயத்துல திருடுறது அவங்களோட சைட் பிசினஸ். குழந்தையில இருந்து இதை பண்ணிட்டு இருக்கல. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருக்காங்க. நேர் மேல கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷம் ஏமாத்தி கிடைக்கிற சந்தோஷத்தை விட பெருசுன்னு சொல்லுவாங்க. வாவ், நல்லாதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்படி அழகா பேசி மத்தவங்களை மயக்கிறதுக்கு நீ எத்தனை நாளா ட்ரைனிங் எடுத்திருக்க பிராச்சி? நீங்க ஏன் நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் எந்த தப்பும் செய்யல. இன்ஃபேக்ட் நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட். போலீஸ் யாரையாவது பிடிச்சாங்களா? நாங்க கூடிய சீக்கிரம் திருடங்களை பிடிச்சிருவோம்னு சொல்லிருக்காங்க. எவ்வளவு கன்வின்ஸான பதில் பாத்தீங்களா? ஸ்டோரிய நிரூபிக்கிறதுக்காக எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். கிரேட். ஆலியா, just stop it, all right? எனக்கு அந்த 10 லட்சம் வேண்டாம். 10 லட்சம் போனா என்ன போட்டோம் விடு, சரியா? ஆனா இப்போ பேச்சு 10 லட்சத்தை பத்தி இல்ல, நம்பிக்கை பத்தி. தப்பு பண்றவங்க திரும்பவும் தப்பு பண்ணுவாங்க. உன்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? எவ்வளவு பணத்துல உங்க மொத்த குடும்பமும் நடந்துட்டு இருக்கு? 10,000, 15,000, 20,000 சொல்லு. சரி, ஒரு 25,000 ரூபாய் வச்சுக்கலாம். 1 லட்சத்துல 4 மாசம், 10 லட்சத்துல 40 மாசம். ஒரு அப்ராக்சிமேட்லியா 3 வருஷம். அந்த 10 லட்சத்தை நீ இன்ட்ரெஸ்ட்க்கு கொடுத்தேன்னா உன் வீட்டு செலவுக்கு சரியா போச்சு. அப்படின்னா 10 லட்சம் உனக்கு சேவ். ஆலியா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். பிராச்சி அவங்க குடும்பமும் எப்பவும் இந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது.
யூ நீட் டு வாட்ச் வாட் யூ சேயிங். எனக்காக பேசல, நம்ம முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கோ அதை தான் பேசிட்டு இருக்கேன். அதை நான் ப்ரூஃப் பண்ணியும் காட்டுறேன். அதாவது கம்பெனி படத்தை பிராச்சி தான் திருடி இருக்கான்னு. ஷர்மா கிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்கேயாவது நின்னியா, இல்ல யாராவது உன்னை ஃபாலோ பண்ணாங்களா? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட காசு இருக்குன்னு நீ சொன்னியா? நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் யார்கிட்டயும் பேசல, யாரும் என்ன பார்க்கல. என்கிட்ட பணம் இருக்கிற விஷயம் இன்ஃபேக்ட் என் ஃபேமிலியை தவிர வேற That's யாருக்கும் the தெரியும். point. இவளோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும் இவ கிட்ட 10 லட்சம் இருக்குங்கிற விஷயம். உன் வீட்ல இருந்து நகை ஏதாவது காணாம போயிருக்கா? செல்போன், லேப்டாப், இல்ல உன் பர்ஸ்ல வச்சிருக்கிற காசு? ஆமாவா இல்லையா? இல்ல, எங்க வீட்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா ஒரு வீட்ல திருட போற திருட முதல்ல பணம் இருக்கா, நகை இருக்கா அதை பார்த்து தான் திருட வருவான். இல்லனா அவன் எதுக்கு அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? இவ வீட்ல கேஷும் கிடையாது, ஜுவல்லரியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது திருட அங்க எப்படி வந்தான்? இவ போய் சொல்றா, பணம் இவ வீட்ல தான் இருக்கு. நான் சொல்றத கேளுங்க, இவ மேல இனிமே நம்பிக்கை வைக்காதீங்க. இல்ல, பணம் என்கிட்ட இல்ல. பிராச்சி, நீயே என்கிட்ட போன்ல சொன்ன இவ்ளோ பணத்தை நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லன்னு. அதே மாதிரி அந்த பணத்தை பார்த்த உடனே என் மனசு மாறிடுச்சுன்னு சொல்லு. பணம் உன்கிட்ட தான் இருக்குன்னு ஒத்துக்கோ. இல்ல, நாங்க உன்ன ஒரு ஸ்டாஃபா இல்ல, ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் பார்த்தோம். ஆனா நீ இப்படி நடந்துக்கிற. ஷேம், ஷேம் ஆன் யூ. சாரி, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்ல. ஆக்சுவலி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. பிராச்சி கம்பெனியோட பணத்தை திருடிட்டான். ஆலியா நிறுத்து, போது நிறுத்து. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பிரஸ் எல்லாம் இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க, சொல்லிட்டேன். இது நம்மளோட ஃபேமிலி மேட்டர். இத நம்மளே எல்லாரும் பேசி தீர்த்துக்கலாம் ப்ளீஸ். She is absolutely right. அதாவது பணத்தை பத்தின விஷயம் பிராச்சிக்கு மட்டும் தான் தெரியும்னா அப்புறம் இந்த திருடு எப்படி நடந்துச்சு? மாம், நீங்களா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கண்ணா ப்ளீஸ், NF. இங்க பாருப்பா, எனக்கு கூட பிராச்சிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆலியா சொல்றத வச்சு பாக்கும்போது அவ சொல்றதுல நிச்சயமா ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால இப்ப வீட்ல எல்லா பொருளும் அங்கங்க இருக்கான்னு பாத்துக்கங்க. ஒருவேளை அதுவும் திருடு போயிருக்கலாம்ல. நான் அப்படிப்பட்டவ இல்ல. என்னால அப்படி யோசிக்க கூட முடியாது. தப்பு எதுவுமே இல்ல. இது எல்லாத்தையும் நாம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் கத்துக்கிறோம். ஐ எம் ஷியோர் உன்னோட ஆக்டிங் பண்ற இந்த வித்தைய உன் அம்மா கிட்ட இருந்து தான் கத்துட்டு இருப்ப. ப்ளீஸ், எங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூட மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னு அவங்க என்ன வளர்க்கல. எங்க அம்மா நான் திருடல சார். நான் உன்னை பணத்தை திருடுன்னு சொன்னா இல்ல. ஆனா ஆலியா மேம் கீழே எல்லாரும் முன்னாடியும் முதல்ல அழுகையை நிப்பாட்டு. சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ டெல்லி வரும்போது முதல்ல யாரை மீட் பண்ண? என்னையா இல்ல ஆலியா மேமியா? நீ என் பொண்ணுமா இருக்கன்னு யார் சொன்னா? நான் சொன்னா இல்ல ஆலியா சொன்னாலா? சரி, என்னை விட உனக்கு ஆலியா மேம் கூட ஏதாவது ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருந்தா சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஐ வில் நாட் சே a word. இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ இன்னசென்ட்னு. நீ எதுவும் பண்ணலன்னு தெரியும், அதனால எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. அவ எப்பவும் அப்படிதான் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா, நீ கண்டுக்காத. சார், என்ன பத்தி அவங்க என்ன வேணாலும் பேசிட்டோம். ஆனா அவங்க என் ஃபேமிலியை பத்தி, அம்மாவை பத்தி பேசினா பொறுத்துக்க முடியல. கீழே அத்தனை பேர் இருக்காங்க, பிரஸ் இருக்காங்க. அவங்க எங்க அம்மாவை பத்தி, என்ன பத்தி என்னெல்லாம் போட போறாங்களோ நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க அம்மா ரொம்ப பாவம் சார். உன்னோட அம்மாவோட பேரு பேப்பர்ல வராது, உன் பேரும் வராது, சரியா? பிரஸ்காரங்களுக்கு வேற வேலை இல்லையா என்ன? உன்னை பத்தியும் உங்க அம்மாவை பத்தியும் எந்த நியூஸும் வராது. அப்புறம் உன்னோட சார் இருக்காரு, அதான் அந்த வளர்ந்தவன் விக்ரம் சார், அவருக்கு என்ன பண்ணும் நல்லா தெரியும், சரியா? அம்மா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, பிராச்சி எதுக்காக இப்படி பண்ணணும்? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் பேப்பர்ல போடுறதுனாலயும் போடாததுனாலயும் உண்மை மாறிட போறது இல்ல. அதனால உங்க வீட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. பணத்தை தவிர வேற எதனா கூட திருடு போயிருக்கலாம் இல்லையா? இப்ப நீ என்ன சொன்ன? ரன்வீர், வேண்டாம். உனக்கு எல்லாம் தெரியுமா? உனக்கு யாராவது எதுவும் கேட்டாங்களா? சொல்லு. நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது நாங்க உங்ககிட்ட கேட்கணுமா? நீ இப்ப எந்த பொண்ணை பத்தி பேசுறியோ அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவளை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரன்வீர் சொன்னா கேளு.
நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ண, அவன் என்ன பண்ணா? அவனை இக்னோர் பண்ணுன்னு தான் சொல்றேன். என்னால எப்படி இக்னோர் பண்ண முடியும்? ரன்வீர், நான் இங்க பேசிட்டு இருக்கல, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாத்தையும் மனசார பாருங்க. நேத்து வரைக்கும் எந்த பொண்ணு ட்ரஸ்ட் பண்ணீங்களோ, எந்த பொண்ணு மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்களோ, எந்த பொண்ணு மேல அன்பு செலுத்துனீங்களோ, ஒரே 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 நிமிஷத்துல எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களோ. நீங்க இந்த கேள்வியை ஏன் உங்களை கேட்க கூடாது? உங்க எல்லாருடைய நம்பிக்கை ரொம்ப வீக்கா இருக்கு. நேத்து வச்சிருந்தீங்க, ஆனா இன்னைக்கு இல்ல. சில சமயங்கள்ல மம்மி, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன், சில சமயங்கள்ல புத்தியை பயன்படுத்தி யோசிக்க கூடாது, மனசை பயன்படுத்தி யோசிக்கணும். ஆனா திருட்டு நடந்திருக்கு இல்லையா ரன்வீர்? இங்க பாருங்கம்மா, பணம் ஒண்ணு திருட்டு போகல, இங்க பணம் மிஸ் ஆயிருக்கு. திருட்டு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? எதுவுமே தெரியாம நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? அந்த பணம் எங்க போச்சுன்னு உங்க யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்க 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 எல்லாரும் ஒரு விஷயத்தை ஈஸியா மறந்துட்டீங்க. அவ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா. நீங்க தானே சொன்னீங்க அவ எப்போ ரன்பீர் கூட நின்னுட்டு இருக்கானு. அவ என் கூட எனக்காக என்னால எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா தெரியுமா? நீ வாய மூடு. நாங்களா இருக்கவே தான் பிராச்சிக்கு எதிரா நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருப்பாங்க. ரியா, இந்த நேரத்துல நீ எதுவும் பேசாத, புரியுதா? அவ என்ன அப்படி தப்பா சொல்லிட்டா? நாங்கெல்லாம் என்ன யோசிக்கிறோமோ அதே தான் அவளும் யோசிக்கிறா ரன்பீர். இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே முழுக்க பொறுப்பு பிராச்சி தான். நீ உங்க அம்மாவை நேசிக்கிற இல்லையா? நேசிக்கிறல அப்படின்னா அவங்க உன்னை பத்தி என்ன யோசிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. யார் நம்மள மனசளவுல நேசிக்கிறாங்களோ அவங்கள நம்ம மனசளவுல நேசிக்கணும். அத பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். உலகம் உன்னை பத்தி உங்க அம்மா பத்தி என்ன நினைக்குதுன்னு நீ எப்பவும் யோசிக்கவே கூடாது. நாம வெளி தோற்றத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ளேயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லார பத்தி யோசனை வைய நீ பின்தங்கி இருக்க வேண்டியதான். ஆல்ரைட், இது வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும். அப்ப ஐம் ஷூர் கண்டிப்பா உனக்கு உங்க அம்மா இத புரிய வச்சாங்கல்ல? அம்மா இதுதான் சொன்னாங்க. சில நேரங்கள்ல நீங்க ரெண்டு பேரும் பேசுறது சிமிலரா இருக்கும், அதனால நீங்க ரெண்டு பேரும் சேம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை நாங்க ரெண்டு பேரும் ஒரே வாழ்க்கையை வாழ்றோமோ என்னமோ. ஐ மீன், எல்லாரோட வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கும். உங்க அம்மா உனக்கு எந்த பாடத்தை கத்து கொடுத்தாங்களோ, எந்த பாடத்தை அவங்க கத்துக்கிட்டாங்களோ அதே பாடத்தை தான் நானும் கத்துக்கிட்டேன். அதான் இன்னைக்கு உனக்கு கிடைச்சிருக்கு லைஃப். சிரிக்கும் போதுதான் உண்மையா நீ அழகா இருக்க. அப்ப ஏன் நீங்க இந்த பிராச்சி மேல எந்த அளவுக்கு அன்பு காட்டுறீங்க? நீங்க என்னதான் அவ மேல அன்பு காட்டினாலும் அவ எந்த காலத்திலயும் உங்க பொண்ணு ஆக முடியாது. டாட், I'm really jealous. நீங்க இது வரைக்கும் இவ்வளவு அன்பா எனக்கு எதையும் புரிய வச்சதில்ல. புரிய வச்சிருக்க, ஆனா நீ எதையுமே அவ்வளவு அன்பா புரிஞ்சுக்கிட்டது இல்லையே. இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் ஃபுல் டே உனக்கு லீவ் தான். ரிலாக்ஸ், என்ஜாய், சில் அவுட். வீட்டுக்கு போனோம் இல்லையா, நான் உன்னை உங்க வீட்டுல விடுறேன். லெட்ஸ் கோ. நானும் வரவா? அத நான் பிராச்சியோட அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? நான் அவங்கள மீட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியா? அப்ப வா. அது பிளான் தப்பா போயிடுச்சு பிராச்சி, ஆனா ஃப்ளாப் ஆகல. நான் மத்தவங்களை கஷ்டப்படுத்துவேன் அப்பா சொன்னார்ல. எனிவே ஹி இஸ் ரைட். நான் மத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவேன், அதுலயும் நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. அதனால நான் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துவேன்னா உன்னால அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. உன்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐம் சாரி. நீங்க என்ன பார்த்து யோசிப்பீங்க, இவ ஏன் இவ்வளவு ஸ்டூபிடா இருக்கான்னு, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான்னு. யாராவது ஹர்ட் பண்ண அழறா, அப்பா ஞாபகம் வந்து அழறா. யூனோ, என் அப்பா என் கூட இல்லாதது நல்லதா போச்சு. ஏன்னா என்ன மாதிரி அழுமுஞ்சி பார்த்து அப்புறம் அவரு சங்கடப்படுவாரு. எல்லா விஷயத்துக்கும் அழுதுட்டே இருக்கா, எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கலன்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு. என்னால ரியா மாதிரி இருக்க முடியாது. எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு மத்தவங்களெல்லாம் சிரிக்க வைக்க தெரியாது. அதனால நான் இந்த மாதிரி மொக்க ஜோக் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வரலனாலும் கொஞ்சம் சிரிச்சிருங்க. இதான் பயங்கரமான ஜோக். வேணா கேச்சு கேச்சு மூட்டி விடுவா. இங்க பாரு பிராச்சி, அது என்னன்னா இந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது கத்துக் கொடுக்கிற விஷயத்த யாராலையும் நமக்கு கத்துக் கொடுக்க முடியாது.
அது ரொம்பவே அற்புதமான ஒண்ணு. உனக்கு உங்க அம்மா சொல்லி கொடுத்த விதங்கள், உன்னை வளர்த்த விதங்களுக்கு நீ ரொம்பவே மதிப்பு கொடுக்கணும். அப்புறம் உன்னோட இந்த அப்பா, அவர் பெருசா லக்கிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலே அவர் தான் மிகப்பெரிய அன்லக்கி. ஏன்னா அவர் உன் கூட இல்லை, உன் பக்கத்துல இல்லை. அவர் எப்ப லக்கினா உன் கூட இருக்கும்போது தான். ஏன்னா அவர் உண்மையாவே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. நீ ரொம்ப நல்லவர், ரொம்ப ஹானஸ்ட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. இங்க பாரு, நான் ஒரு அவுட் சைடரா இருந்து உன்னை நினைச்சு இந்த அளவுக்கு பெருமைப்படுறேன்னா, உன் அப்பா உன்னுடைய இன்சைடு, அவரு உன்னை நினைச்சு எவ்வளவு பெருமைப்படுவாருன்னு யோசிச்சுப்பாரு. நீ அடிக்கடி சொல்லல உன் அப்பா என்ன மாதிரி தான் இருக்கணும், என்ன மாதிரி இருந்தா நீ ரொம்ப பெருமைப்படுவேன்னு. நான் இப்போ உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் எப்பவும் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தானா அவ கண்டிப்பா உன்ன மாதிரி தான் இருப்பானு. அப்ப என் காலரை நிமித்தி விட்டுக்கிட்டு கர்ப்பமா சொல்லுவேன், இந்த உலகத்துக்கு இவதான் என் பொண்ணுன்னு. பிராச்சி, இவதான் என் டாட்டர்னுவ. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். ஓகே, அழக்கூடாது. எவ்வளோ நேரம் தான் அழுவ, அப்புறம் நானும் அழுதுருவேன். சாரி. ஐம் சாரி. போதும், அழாத. மேக்கப்லாம் கலைஞ்சிட போகுது. மேக்கப் செட் எடுத்துட்டு வருவா. Oh, my keys. You okay? Nobody loves me. இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் அந்த பிராச்சி தான். ஏன் பிராச்சி? ஏன் உன்னாலும் மாம் கூட, தங்கச்சி கூட, பாட்டி கூட சந்தோஷமா இருக்க முடியாதோ? சொல்லு. எல்லாரும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்க முயற்சி பண்ற. முதல்ல 2 பேர் என்கிட்ட இருந்து பிரிச்ச. எனக்கு உன்னாலதான் டாட் உன்கிட்ட வந்து உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்த பெருமையா இருக்கும்னு சொன்னாரு. Why, Pracha? Why do you do this to me? ரியா, என்னாச்சு? ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க. நான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? இல்ல, நான் ஒன்னும் அப்செட்டா இல்ல. அது நான் உங்களை ஹக் பண்ணிட்டேன்ல, அது என்னன்னா உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. அதுவும் இல்லாம நான் என் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன். ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு என் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு. நான் உன்னை மீட் பண்ணும் போதெல்லாம் எனக்கும் அதே மாதிரியான ஃபீலிங் தான் ஏற்படுது. ஐ திங்க் ஐ மிஸ் மை டாட்டர். அவ என் கூட இருந்திருந்தா அவ கண்டிப்பா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பா. என்ன மாதிரி தான் இருப்பானா? அது ஒரு நிமிஷம் இரு. சரிதாமா, சொல்லுங்க சரிதாமா. யாராவது வெளியில இருந்து உள்ள வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா சொல்லு? அப்புறம் இங்க மிஸ்டர் மெஹராட்டி, அதாவது உனக்காக அவர் இங்க காத்துட்டு இருக்காரு. அப்புறம் நான் இங்க டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. இல்ல, அது ரியா என் கூட இருக்கா, அவ கூட பேசிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நேரத்துல சீக்கிரமா வா. சரி.
என்னாச்சு? அதுவா, ரியாவும் அவளும் வெளியே நின்னு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்களாம். நம்ம ஒரு வேலை பண்ணலாமா? ஒன்னு என்ன சொல்லு, 4 வேலை செய்யலாம். வெரி குட். சொல்லுங்க. இந்த பிராச்சியோட அம்மா இருக்காங்களே, அவங்க எப்பவும் போல என்ன சந்திக்காமலே போயிட போறாங்க. அதனால நம்ம வெளியில போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சூப்பரான ஐடியா. போலாமா? யோசிப்பேன். ஏ, நான் உங்களுக்கு எந்த உறவும் இல்லையே. அப்படி இருக்கும்போது என்ன பத்தி நீங்க யோசிக்கிறீங்க? உன் மேல அக்கறை இருக்கு, அதனால நான் யோசிப்பேன். நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு கேப் இருக்கிறதா தோணுது இல்லையா? அந்த இடத்த நான் நிரப்பணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? ஐ லைக் யூ, பட் ஐ டோன்ட் லைக் பிராச்சி. ஏன்னா அவ கூட நீங்க இருக்கீங்களே, ஐ ஃபீல் ஜெலஸ். நான் பொறாமப்படுறேன்னு சொல்லிட்டேனே. நீங்க ஏதாவது நெகட்டிவா என்ன நினைச்சு? நீ சொல்றத வச்சு நான் உன்னை நெகட்டிவா நினைக்கவே மாட்டேன். இதெல்லாம் ஹியூமன் எமோஷன், எல்லாருக்கும் இருக்கும். ஒரு அக்கா தங்கச்சியா இருந்தா கூட அவங்களுக்குள்ள இந்த ஜெலசி இருக்கிறது சகஜம்தான். டேட் ஆஃப் பர்த் உன்னோடது என்ன? என்னாச்சு? நீ இருக்கியே, இரு நான் என்னன்னு பாக்குறேன். இங்க வலிக்குதா? அட, அதுவும் 2 பேரும் இருக்காங்க. என்ன பார்த்த உடனே எப்படி ஷாக் ஆவாங்கன்னு பாருங்க. எதுக்கு ஷாக் ஆக போறா? இது வரைக்கும் தான் உங்களை பார்த்ததே இல்லையே. அட கண்டிப்பா எங்கேயாவது பார்த்திருப்பாங்க. உலகம் ரொம்ப சின்னது, உருண்டை சின்னது. நாம ஒரு வேலை பண்ணுவோம். முதல்ல அவங்க பேசுறத கேட்போம். ஒருவேளை நம்மள பத்தி பொருளி ஏதாவது பேசுறாங்களோ என்னமோ. பொருளியா? ஆமா ஆமா. நீ கவனமா இருக்க வேண்டாமா? இந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்க. என்னாச்சு ரியா? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்றீங்களா? சொல்லு. நீங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? நீங்களும் நானும் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. ஜஸ்ட் யூ அண்ட் மீ. ப்ளீஸ் ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாதீங்க. சரி. லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா? சரி வாங்க. அட என்ன நீங்க? ஏய், அட ரியா. ஏய் ரியா போயிட்டா. ரியா போயிட்டா. அப்புறம் யாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சியோ அவளும் சேர்ந்து போயிட்டா. ஆனா அவ எதுக்கு போகணும்? அதான் நான் சொல்றேனே, எங்கேயாவது என்ன பாத்துருப்பாங்க. என்ன பார்த்து வெறுக்கிறாங்க, அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சா மீட் பண்ணிட்டேன். ஆனா அவங்கள மீட் பண்ணணும்னு நினைக்கும் போது மீட் பண்ண முடியல. அதனால எப்பவும் சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ண கூடாதுல. அதனால அவங்கள ப்ளேம் பண்ணுவோம். அதுவும் இல்லாம அவங்க இங்க வேற இல்ல. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவ உங்களை எப்பவும் பாராட்டிக்கிட்டு தான் இருப்பா. அதுக்கு காரணம் நீங்க ரொம்ப நல்லவரு. என் மனச கொள்ளடிக்க இப்படி பேசுறீங்க. உங்க மனச கொள்ளடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கேட்கவே மாட்டேன். கொள்ளடிச்சு என்குள்ள கட்டி போட்டு வச்சுப்பேன். சரி, நான் ஒரு வேலை பண்றேன். ரியா போயிட்டா இல்லையா? நானும் கிளம்புறேன். அப்ப டீ யார் குடிக்கிறது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டீ போட்டிருக்கேன். டீ குடிக்காம எங்க வீட்டை விட்டு போக கூடாது. ரிக்வெஸ்ட் பண்றீங்களா இல்ல மிரட்டுறீங்களா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட அன்பா கேட்டுக்கிறேன். வாங்க போலாம். ரியாக்கும் பிராச்சியோட அம்மாக்கும் நல்ல டியூனிங் இருக்கு. இது நல்ல விஷயம்தான். இந்த உலகத்திலேயே ரியாவுக்கு ஒருத்தரையாவது பிடிச்சிருக்கே. இந்தா, இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க. இது எப்பவும் உன்னை சந்தோஷமா வச்சுக்கும். அதோட எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காது. நான் நேசிச்ச ஒருத்தருக்காக இதை வாங்கினேன். ஆனா அவர் என்னடானா இதை எனக்கு திரும்ப கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் ஏன் மேல அக்கறையா இப்ப இருக்காரு. இதை நீங்க எனக்கு கொடுக்க போறீங்க. ஏன்னா நீங்க சந்தோஷத்துக்காக ரொம்ப கேர் பண்றீங்கல்ல. உங்க அப்பா உண்மையிலே காமெடி பண்ணிருப்பாரு. நீ பெர்ஃபெக்ட். இன்னும் சொல்லணும்னா பெர்ஃபெக்ட்டுக்கு மேல. இவ்ளோ பெரிய விஷயத்த நீ இவ்ளோ சுலபமா புரிஞ்சுக்கிட்ட. இத எப்பவுமே நீ உன் கூடவே வச்சுக்கணும். உனக்கு பிரச்சனை வரும்போது இத கையில வச்சு பூஜை செய், சரியா? அந்த பிரச்சனை உன்னை விட்டு ஓடி போயிடும். தேங்க்யூ. திஸ் இஸ் ரியலி கியூட். இந்த பொருள் உண்மையிலேயே ரொம்ப விசேஷமான ஒண்ணுதான். ஆனா இதை போட்டு விடுறவங்களும் ஸ்பெஷலா இருக்கணும்ல. சோ ஒரு வேலை பண்ணுங்க, நீங்களே எனக்கு இதை போட்டு விட்டுருங்க. சரி.
இது மூலமா உங்களோட அன்பும் அப்புறம் உங்க மேல யார் அனுபவிச்சிருந்தாங்களோ அவரோட அன்பும் வந்து சேரட்டும். ரியா, டெம்பி நீங்க என்ன பண்ற? என்னோட வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஹலோ மேம். அப்படியா? என்னோட வண்டியை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துனேன். அவர் நம்ம பர்சனல் மெக்கானிக் தான். ஆண்டி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கார்ல உட்காருங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி வண்டி எங்க சொல்லு. உட்காருங்க ஆண்டி, வந்துடுறேன். என்னாச்சு திடீர்னு உன் வண்டிக்கு? வேலையை நல்லபடியா முடிச்சதுக்கு இப்படி அறையிறீங்களே, நியாயமா? எந்த ஊர்ல இப்படி நடக்கும்? உனக்கு எந்த வேலையும் பண்ண தெரியாது, சும்மா தூங்க மட்டும் தான் தெரியும். எனக்கு தூங்க தெரியுமோ முழிச்சுக்க தெரியுமோ? ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. எதுக்காக என்ன அடிச்சீங்க? நான் பண்ண தப்பு என்ன? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க. அட தெளிவா சொல்லுங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? உன்னோட எந்த ஃப்ரெண்டு கிட்ட பணம் இருக்கோ அந்த ஆளை ரன்வீரோட பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்நேரத்துக்கு அவனை போலீஸ் அரெஸ்ட் கூட பண்ணிருக்கலாம். இப்ப உனக்கு புரியுதா நான் எதுக்காக ஒரு அற விட்டேன்னு? பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா? நான் பண்றது எல்லாமே ரியாவுக்காக தான். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு உன்னால மொத்த பிளானும் ஃபிளாப் ஆக போகுது. டேய், முதல்ல உன் 2 கையையும் 2 கண்ணத்துல வச்சுக்கோ. இவங்க ஓங்கி அடிச்சா தாங்க மாட்டேன். உன் காதும் செவிடா போயிடும். இருங்க, அவன்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்ல. பணம் இவங்கிட்ட இல்ல, 2வது ஆள் கிட்ட தான் இருக்கு. அதான் சொன்னேன், அவன் ரைட் எடுத்து போயிட்டான்னு. போலீஸ் கூட பின்னாடி வந்தாங்கன்னு. பணம் அவன் கிட்ட இருக்குல்ல, இருந்தது. அப்படின்னா என் ஆளே என்ன டபுள் கிராஸ் பண்ணிட்டான்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன்னை நான் ஹையர் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு மட்டும் எனக்கு புரியுது. இங்க பாருங்க, நான் தப்பெல்லாம் பண்ணல. நடந்தது என்னன்னா, just shut up. உனக்கு கண்டிப்பா பிராச்சி கிடைக்க மாட்டான். தீபாவளி அன்னைக்கு அவளை அழிச்சிருவேன்னு சொன்னா, ஆனா அதையும் நீ பண்ணல. அப்புறம் கிட்னாப் பண்றேன்னு சொன்னா அதையும் நீ பண்ணல. அப்பவே நிறைய கிட்ட சொன்னேன் உன்னை ஹையர் பண்ண வேண்டான்னு. என்ன பாக்குற? போ, நல்லா போய் படுத்து தூங்கு. ரியா ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறா? பிரியா, உன் அத்தை உனக்கு ஃபோன் பண்றாங்க. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு கால் அட்டெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஐ கால் ஹர் பேக், ஓகே? லிசன் டெம்பி, எனக்கு லெக்சர் கொடுக்காத, ஓகேவா? ரியா, அது பிராச்சியோட அம்மா. பிராச்சியோட அம்மா? பிராச்சி மாதிரி கிடையாது. பிராச்சி அம்மா என்ன கேர் பண்றாங்க, அதுவும் இல்லாம அது என் தனிப்பட்ட விஷயம். அதுவும் இல்லாம அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு. தட்ஸ் இட். Five missed calls. கண்டிப்பா ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்கும். ஹலோ பிரக்யா. ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? பதில் சொல்லுங்க. ஆனா இது ரியாவோட நம்பர் ஆச்சே. ஹலோ, ரியாவும் பிரக்யாவும் ஒன்னா இருக்காங்க? இல்ல, இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐ திங்க் இந்த சஞ்சு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நினைக்கிறேன். அதனாலதான் பிரக்யாவை பத்தி ரொம்ப யோசிக்கிறேனோ. ஒருவேளை பிரக்யா டெல்லியில இருந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வந்திருப்பா. ப்ராப்பர்ட்டி பிசினஸ்ல உரிமை கொண்டாடி இருப்பா. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ரியா, ஐம் சோ சாரி. உங்க அத்தை கிட்ட என்னால சரியா பேச முடியல. போன் கட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நீங்க எதுக்கே இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அத்தை தான் கால் பண்ணா அவங்க கிட்ட பேச. அத்தை, நீ எங்க இருக்க? வேர் ஆர் யூ? அப்புறம் நீ யார் கூட இருக்க? நான் பிராச்சியோட அம்மா கூட இருக்கேன். சொல்லுங்க அத்தை. தேங்க் காட். சரிதாவோட பொண்ணு ராதா கூட தான் இருக்காளா? சரளாவோட பொண்ணு பிரக்யா கூட இல்ல. ஹலோ அத்தை, கேன் யூ ஹியர் மீ? நீ எங்க இருந்தாலும் சரி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு. நம்ம போட்ட பிளான்ல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? நீ முதல்ல வீட்டுக்கு வா. ஐ டெல் யூ எவ்ரிதிங். நீ கார்ல தனியா இருக்கும்போது வண்டிய ஓரமா நிறுத்திட்டு பேசு. அப்ப சொல்றேன், ஓகே? ஓகே, I'll see you. Yeah, bye. ஆண்டி, ஐம் ரியலி சாரி. ஒரு சின்ன எமர்ஜென்சி. நான் இப்ப சீக்கிரமா போய் ஆகணும். டோன்ட் வரி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களை டிராப் பண்ணிட்டு அப்புறமா போயிடுறேன். இல்ல, நான் டாக்ஸி பிடிச்சு வேண்டாம். பிரச்சனை எதுவும் இல்ல ஆண்டி. நீங்க இதை எனக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இருக்காது. டிரைவ் சேஃப்லி. வேகமா ஓட்டாத. உங்களுக்கு இங்க டாக்ஸி கிடைக்கும்ல? கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஆண்டி, டேக் கேர். ரன்வீர், ஏதாவது தெரிஞ்சுதா? ஹலோ சீஃப், நீங்க இப்பவும் பிராச்சி வீட்ல தான் இருக்கீங்களா? நான் இப்பதான் கிளம்புறேன். ஏதாவது தெரிஞ்சுதா? சீஃப், என்னன்னா அது திருட எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா பிராச்சி இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆகுற ஒரு விஷயம் இப்போ என்கிட்ட இருக்கு சீஃப். என்ன கையில இருக்கு? சீஃப், அந்த 10 லட்சம் பணம் கிடைச்சிருச்சு. இந்த பணத்துக்காக தான் பிராச்சியை எல்லாரும் குறை சொன்னாங்க. இனிமே பிராச்சியை இன்னசென்ட்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணலாம்.
நான் நேரா வீட்டுக்கு வரேன், நேரா வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே ஓகே பாய். பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை எதுவும் இல்ல, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. பிராச்சி இப்ப நீ ஒரு வேலை பண்ணி நீ என் கூட வீட்டுக்கு வானே. அது என்னன்னா இந்த வீட்ல இருந்து 10 லட்ச ரூபா பணம் திருடு போச்சு இல்லையா, அது கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல நமக்கு பணம் முக்கியம் இல்ல, இவளை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். யாரெல்லாம் உன் மேல பழி போட்டாங்களோ அவங்க முன்னாடி உன்னை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். போலாமா? ஓ Thank you so much. Thank you. பிராச்சி, நீ இவன் மேல அதிகமா கோவப்படுற, அதே நேரத்துல அன்பும் வச்சிருக்க. Sorry. இட்ஸ் ஓகே. ரியா, எக்ஸ்கியூஸ் மீ. புரிஞ்சிடுச்சு, இதுக்காக ரியா பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆஃப்டர் ஆல் ரன்வீர் காதலிக்கிறது அவ்வளவுதானே. ரியா, எல்லார் முன்னாடியும் உன் கோவத்தை நீ கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். எல்லார் முன்னாடியும் இப்படி நீ கோவிச்சுக்கிட்டு நான் என்ன வந்தேன்னா பண்றது? நான் என்ன பண்றது? எல்லாரும் முன்னாடி பிராச்சி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு பிராச்சி, அவ காலில் போய் விழ சொல்றீங்களா? அத்தை, என்னால முடியாது, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது. ரியா, நீ எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீ ஒன்னும் தோத்து போகலையே. ஆனா அதான எதிர்பார்க்கறா? நான் என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழக்கணும்னு அவன் நினைக்கிறா. நீங்களே சொல்லுங்க, நான் அப்படி என்ன ஆசைப்பட்டேன்? எல்லாருமே பிராச்சி வெறுத்து ஒதுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு என்னாச்சு பாத்தீங்களா? எல்லாரும் அவகிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க, பாசமா பேசுறாங்க. பிராச்சி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்றாங்க. மை ஃபுட். ரியா, ஜஸ்ட் காம் டவுன், டோன்ட் ஸ்ட்ரெஸ் எவ்ரிதிங். இல்ல அத்தை, என்னால முடியாது, என்னால காம் டவுனா இருக்க முடியாது. எல்லா அன்பு, எல்லா ரெஸ்பெக்ட் எல்லாமே அந்த பிராச்சிக்கு மட்டும்தான் அத்தை கிடைச்சிட்டு இருக்கு. ஏங்க எனக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே யாரு கணக்கும் தெரியவே மாட்டேங்குது அத்தை. அப்பாவோட அன்பு அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அது பிராச்சி கிடைக்குது. இன்ஃபேக்ட் ரன்பீரோட காதல் எனக்கு தான் கிடைக்கணும், அதுவும் பிராச்சி கிடைச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விட வேர்ல்ட்ல பெஸ்ட் மாம் பிராச்சி கூடவே இருக்காங்க. ஐ ஸ்வேர் அத்தை, அவ அம்மா மட்டும் என் அம்மாவா இருந்திருந்தா எனக்கு லைஃப்ல வேற எதுவும் தேவையில்லை. ஆனா இதுக்கப்புறமா எனக்கு அவங்கள தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் வேண்டாம். நீ என்ன பேசிட்டு இருக்க ரியா? Look at me. அவளுக்கு கிடைச்சிருக்காங்க. ரியா, அவ அம்மாவும் அவள மாதிரி தான் இருப்பா. இல்ல அப்படி இல்ல அத்தை, பிராச்சி வேற மாதிரி இருக்காங்க, அவங்க அம்மா வேற மாதிரி இருக்காங்க. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அத்தை. நான் அவங்கள மீட் பண்ணும் போதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவங்களோட அன்பு, அவங்களோட டச், எவ்ரிதிங் ஒர்க்ஸ் லைக் எல்லாமே எனக்காக நடக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு பிராச்சியோட அம்மா வேணும். that's it அத்தை. எனக்கு பிராச்சி அம்மா வேணும். I just want her. உன் அத்தையை விட அவங்க ரொம்ப நல்லவங்களா? யா, இல்ல அத்தை. அத்தை, I love you, you know that. I really do, but oh, I'm so sorry அத்தை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு ரியாவோட கண்கள்ல இப்படி கண்ணீர் வழியுது? எல்லாம் உங்களால தான். Because you don't love me. இல்ல, நீ வேற காரணத்துக்காக தான் அழற. என்ன? ஜெலசியா ஃபீல் பண்றல? நீ பிராச்சியை பார்த்து பொறாமப்படுற, கரெக்ட்? ரைட் ஆர் ராங்? You're right. அவளை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நான் கண்டிப்பா ஜெலஸா தானே ஃபீல் பண்ணுவேன். ரியாக்கு இந்த பொறாமைய ஹேண்டில் பண்ண தெரியல. ஏய், இங்க வா, உட்காரு. டாட், உட்காரு, சிட். இங்க பாரு, பிராச்சி மேல திருட்டு பட்டம் கட்டப்பட்டுச்சு. அவ அமைதியா இருந்தா, யாரையும் அவ குறை சொல்லல, யார் கூடயும் வாக்குவாதம் பண்ணல. அவ வெறும் அழுதுகிட்டே இருந்தா. ஏன் தெரியுமா? எந்த ஃபேமிலி அவ மேல உயிரிய வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். இவ்வளவு சாஃப்டா இருக்கிற பொண்ணு மேல உனக்கு ஏன் பொறாமை ஏற்படுது? இங்க பாரு, இது ரொம்பவே சிம்பிள். எப்போ ஒருத்தர் மத்தவங்களை நேசிக்கிறாங்களோ அதே அன்பா அவங்களுக்கு டபுள் மடங்கா திரும்ப வரும், அதுவும் குறையாம. சரி, இப்ப இந்த கண்ணீரத்தோட கம் ஆன். அப்புறம் இங்க பாரு, ஒரு விஷயத்த நீ எப்பவும் மனசுல வச்சுக்கோ. எது உன்னோடதோ அது என்னைக்கும் உன்னோடதுதான். ரியா கன்ஃபியூஸ்டா இருக்கான். நான் இப்ப போயே ஆகணும். சஞ்சுகிட்ட அவனோட ஃப்ரெண்ட் அரெஸ்ட் ஆகலங்கிற விஷயத்த சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவன் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கணும்னு சொல்லணும். இதத்தான் இவளுக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கேன்.
ஆனா எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். எனக்கும் நிறைய வேலை இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன், நானும் உன் கூட ஆபீஸ்க்கு வரேனே. போயிட்டு வந்துடுறேன். ஓய், இப்போ உன் கோவெல்லாம் போச்சா? தண்டால் எடுக்கிறியா? 2 கையால தண்டால் எடுக்கிறியா? That's better. I will see you. Whatever, Dad. I hate Prachi. பிராச்சி எந்த அளவுக்கு முட்டாளோ அதே அளவுக்கு அவளோட அம்மாவும் முட்டாள்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஒயர் கட் ஆகி ஸ்பார்க் வேற வந்துகிட்டு இருக்கு. மழை வர பெய்ய போகுது. பிராச்சி அவங்க அம்மா இல்ல சவிதா யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்க போகுது. நான் ஒரு வேலை பண்றேன், நான் போயிட்டு ஒரு கட்டை கொண்டு வரேன். நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. என்ன இன்சல்ட் பண்றதா நினைச்சிட்டு நீ உங்க அண்ணனையும் சேர்த்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. நான் நினைச்சா அவரோட லைஃப்ல அவரோட பெட்ரூம்ல திரும்பவும் என்னால வர முடியும். நான் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கனால நான் திரும்பவும் வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காத. அண்ணா, என்னாச்சு? நீங்க பிரக்யாவை சந்திக்க கூடாது. அவ திரும்பவும் வீட்டுக்கு வந்துருவா. அப்புறம் ப்ராப்பர்ட்டி பிசினஸ் எல்லாத்துலயுமே பங்கு கேட்பா. இதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. பிராச்சி உங்க பொண்ணுதாங்கிற விஷயம் இப்ப வரைக்கும் உங்க 2 பேருக்கும் தெரியாது. இந்த விஷயம் எப்பவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. என்னாச்சு? அண்ணா, அந்த எலக்ட்ரிக் ஷாக்கால உங்களுக்கு ஆபத்து வரலாம். அதுக்காக தான் கொம்பு வாங்க போயிட்டு இருக்கேன். ஆலியா, ரிலாக்ஸ். நான் ஒன்னும் குழந்தை இல்ல. இல்லனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் வீட்டுக்குள்ள போயிட்டு இப்ப வந்துடுறேன். கொம்பு எடுத்துட்டு வந்தா எல்லாமே சரி பண்ணிடலாம். உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னாச்சு? நீ பாரு, இப்படி உட்காரு. மெதுவா பிரீத் பண்ண முயற்சி பண்ணு. பிரீத் ஈஸி. செஸ்ட் பெயின் இருக்குனா? செஸ்ட் பெயின். I need a doctor. I need a doctor. I need a doctor. நீ கூட வா. மெதுவா. அண்ணா, I can't breathe. What? I need a doctor. Let's go. Let's go. தான் வண்டி உன்னோட தான். நான் வண்டி போக மாட்டேங்குதே. What's wrong with this car? ஆலியா, உன் காரை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணு. அண்ணா, நீங்க எங்க போறீங்க? அட, பேனட்டை செக் பண்ண போறேன். அண்ணா, டேடோட அன்பு அது எனக்கு கிடைக்கணும். ஆனா அந்த பிராச்சி கிடைக்குது. ரன்பீர் காதல எனக்கு தான் கிடைக்கணும். ஆனா அதுவும் அவளுக்கு தான் கிடைக்குது. இது எல்லாத்த விட வேர்ல்ட்லயே பெஸ்ட் மோம் பிராச்சி கிட்ட இருக்காங்க. ஐ ஸ்வேர் அத்த, அவன் அம்மா மட்டும் ஏன் அம்மாவா இருந்திருந்தா எனக்கு லைஃப்ல வேற எதுவும் தேவையில்லை. நான் அவங்க அம்மாவை மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அன்பு, அவங்களோட டச், எவ்ரிதிங் ஒர்க்ஸ் லைக் மெடிசன் ஃபார் மீ. எனக்கு பிராச்சியோட மோம் வேணும், வேற எதுவும் வேண்டாம். உன் அத்தையை விட அவங்க ரொம்ப நல்லவங்களா? ஆமா. நோ, ஐ லவ் யூ ரியா. ரியா, எனக்கு எல்லாமே நீதான், எல்லாமே நீதான். நான் அந்த பிரக்யாவை வெறுக்கிறேன். ஐ ஹேட் ஹர். ஆனா ரியா, நீ என்னோட சொந்தம்.
நான் பிரக்யாவை வெறுக்கிறேன். ஆனா நான் ரியா மேல என் உயிரையே வச்சிருக்கேன். Damn it! அண்ணாவை பிரக்யா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். ஆனா ரியாவை அவங்க அம்மா கிட்ட இருந்து என்னால பிரிக்க முடியல. அப்புறம் ரியா ஆசைப்படுறது என்னன்னா பிரக்யா அவளோட அம்மாவா மாதிரி பாசம் காட்டணும்னு. ஆனா அவளோட இந்த ஆசைய என்னால எப்படி நிறைவேற்றாம இருக்க முடியும்? பிரக்யா தான் உன்னோட அம்மாங்கிறத நான் ரியா கிட்ட சொல்ல போறேன். சந்தோஷத்துல அவ பைத்தியமாயிருவா. அதுக்கப்புறம் அவ எத்தனை தடவை என்ன கட்டிப்பிடிப்பாளோ. ஐ ஹாவ் டு டெல் ரியா, நீ அந்த பிரக்யாவோட பொண்ணுதான். என் மூளை ஃபுல்லா பிராச்சியை காப்பாற்றணும், பிராச்சி பிராச்சி பிராச்சின்னு மட்டும் தான் ஓடிட்டு இருந்தது. என்ன பண்ணிட்டு இருக்க ரியா? கீழே இறங்க. எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்க ரியா? ரியா, இப்ப எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? ரியா, என்ன ஆச்சு உனக்கு? ரியா, ரியா, என் மேல யாரும் அன்பா இருக்க மாட்டேங்கிறாங்க. பாரு ரியா, நான் உன் மேல உயிரை வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் நீங்க என் மேல உயிரை வச்சிருக்கீங்க. ஆனா உங்களை தவிர வேற யாரும் என் மேல அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உன் மேல அன்பா தான் இருக்காங்க. யாரும் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லு. வேற யாரு? ரன்பீர் தான். அவன் என்ன காதலிக்கல. உங்களுக்கு தெரியுமா, அந்த ரன்பீர் இந்த மாயா கிட்ட பணம் கேட்டிருக்கான். எந்த மாயாவை வெறுக்கிறானோ அவகிட்ட பணம் கேட்டிருக்கான். நான் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்கிட்ட அவன் பணம் கேட்கவே இல்லை. அவன் ஒரு தடவை என்ன ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்கலையே. அவன் ஏன் என்கிட்ட ஹெல்ப் கேட்கல? நான் அவன் லைஃப்ல முக்கியமானவளா இல்லாம போயிட்டேன். மாயாவால உதவி பண்ண முடியும்னா என்னால முடியாதா? ஏதோ நடக்க மாட்டேங்குது. நானும் சொல்லவா, நான் சொல்றத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு நான் முக்கியம் இல்லாதவள் ஆயிட்டேன். எனக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் அவனுக்கு ஒண்ணுமே இல்லாத. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என் அப்பாக்கு என் மேல அன்பு இல்லாத. Of course not ரியா. அண்ணன் உன் மேல உயிரா இருக்காரு. இல்லாத அவர் வாயாலே சொன்னாரு. அவருக்கு பிராச்சி மாதிரி தான் பொண்ணு வேணுமா, என்ன மாதிரி பொண்ணு வேணுமா? Of course not ரியா. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. நான் அவருக்கு முக்கியம் கிடையாது. அவர் வாயாலே அவர் சொன்னாரு. வாமா, அவருக்கு என்ன மாதிரி பொண்ணு வேண்டாமா, பிராச்சி மாதிரி பொண்ணு தான் வேணுமா. நான் அவருக்கு முக்கியம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஏன் இவ்வளவு அன்லக்கியா இருக்கேன்? நான் எதுக்கு இவ்வளவு அன்லக்கியா இருக்கேன்? Why? Just tell me why. என்னோட முதல் காதல், என்னுடைய அழகான முதல் காதல், அது காணல் நீர் ஆக போகுதத்த. என்னுடைய முதல் காதல் முடிய போகுதத்த. எல்லாமே முடிஞ்சிருச்சு. எதுவும் நடக்காதுன்னா நடக்க விட மாட்டானா? ரன்பீர் என்ன பெத்த அம்மாவை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. She just left me. அவங்க எல்டர் சிஸ்டரை சூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன சூஸ் பண்ணல. என் அக்காவை தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன சூஸ் பண்ணல. ரியா, முதல்ல உட்காரு. அவங்கள மீட் பண்ணுவனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. ரியா, நான் உன்னோட பணம் சஞ்சுவோட ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்குன்னா, அப்ப ரன்பீர் திருடனை பிடிச்சிட்டேன்னு சொன்னா, அப்ப அந்த பணம் யாரோடது? அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ரன்பீர் அவனுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது பணத்தை வாங்கியிருந்தா அவன் ஏன் மாயா கிட்ட பணத்தை கேட்டிருப்பான். அது என்ன மாதிரி பசல்னே புரியலையே. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பசில் சால்வ் ஆயிடுச்சு. என்னங்கறத நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். இல்ல, ஆனா இந்த பணத்தை நான் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடுறேன். பேக்குள்ள ஒண்ணுமே இல்ல. என்னோட சந்தேகம் சரியாயிடுச்சு.
இனிமே பிராச்சியையும் அவங்க அம்மாவையும் யார் நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. எல்லாமே இப்ப என் கையில இருக்கு. இன்னைக்கு ராத்திரி உன்னை பார்த்த நொடியில இருந்து நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் பிரக்யா. ஆனா நாளைக்கு காலையில அதை விட பல மடங்கு நீ வேதனைப்பட போற. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ரன்பீர் பிராச்சிக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கான். இதுக்கான தண்டனையாவ அனுபவிச்சே ஆகணும். மிஸ்டர் ரன்பீர் கோலி, சொல்லுங்க. நீங்க எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வரை வரணும். 1 செகண்ட். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? இவன் என்ன தப்பு பண்ணா? இவர் பணத்தை திருடுனதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க ஏன் இப்படி எல்லாம் உளறீங்க? ஏன் பையன் திருடலாம் மாட்டான். நீங்க எப்ப பார்த்தாலும் என் பேரனையே துரத்திட்டு இருக்கீங்க. எதுக்கு எடுத்தாலும் இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டான்னு விரட்டிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷமா நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க எங்களை பாருங்க, எங்க வீட்டை கொஞ்சம் பாருங்களேன். அப்படி இருக்கும்போது என் பையன் பணத்துக்காக திருடுவானா என்ன? அது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். வாங்க. உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? என் பேரை எங்கேயும் வரமாட்டான். அம்மா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீ பேசினது ஏதோ அவங்க ஏத்துக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் திரும்பவும் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எங்க சைடுல எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன். இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இவர் வந்து தான் ஆகணும். வாங்க. நீ எங்கடா போற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சானே? இங்க பாரு, ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ இல்ல அடிதடி கேஸ்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நீ போய் பணத்துக்காக. காம் டவுன். நான் சொல்றத கேளுங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இல்லையா? சோ அவங்களும் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். சோ ஐ திங்க் நான் போய் தான் ஆகணும். நான் நிரபராதின்னு ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு கண்டிப்பா வந்துருவேன். ஐ வில் கம் பேக். வாங்க போலாம். 1 செகண்ட் சார், சொல்லுங்க சார், இந்த கேஸ அதாவது யார் ஃபைல் பண்ணாங்க? ஒரு கம்பெனில இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்பெனி பேரு ஃபியூஷன் பீட்ஸ். ஃபியூஷன் பீட்ஸா? இன்ஸ்பெக்டர் சார், அது எங்களோட கம்பெனி. பாத்தீங்கல்ல, நான் அப்பவே சொன்னேன்ல. ஐ வாஸ் குவைட் ஷாக். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப பேர் சொன்னீங்களே, அது எங்களோட கம்பெனி தான். இப்ப நீங்களே சொல்லுங்க சார், சொந்த கம்பெனி பணத்தை யாராவது திருடுவாங்களா? சொந்த கம்பெனி ஓனருக்கு எதிராவே அப்படி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம். கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்க பேரு வர்ஷா. வர்ஷா? வர்ஷா யாரு? ஹூ இஸ் வர்ஷா? நாம இத பத்தி அப்புறம் பேசலாம். நான் இப்போ அவங்க கூட போறது தான் சரின்னு தோணுது. ரன்வீர் சொன்ன கேளு. எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏன் பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன? நீ ரன்பீர் கிட்ட என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்படிதான் ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழைவாங்க. உனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கே பிராச்சி. டோன்ட் ஆக்ட் லைக் மை எல்டர் சிஸ்டர். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ அப்படி அவன் கிட்ட என்ன சொன்ன பிராச்சி? அதனாலதான் அவன் சொந்த கம்பெனில பணம் திருடி இருக்கான் பிராச்சி. நான் அவங்கிட்ட எதுவும் சொல்லல. அவனை தப்பான காரியம் நான் பண்ணவே விட மாட்டேன். தப்பான காரியத்தை எனக்கு பண்ண சொல்ல மாட்டேன். மை ஃபோர்ட். யூ நோ வாட் பிராச்சி? நீ தப்பானவ. அப்புறம் பை பர்த்ல நீ தப்பானவ தான். இன்னைக்கு ஒன்னால மட்டும்தான் ரன்பீர் மேல பழி போட்டு இன்னைக்கு அவனை ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க, தெரியுமா பிராச்சி? ரன்பீர் ஜெயில இருக்கானா? ஓகே, இந்த விஷயம் இன்னும் உனக்கு தெரியாதா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நிஜமாவே தெரியாது. ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். I know every goddamn thing. இது உன் பிளான் தானே? நீ இப்படி யோசிக்காம என் மேல பழி போடாத. மேல எல்லாம் முன்ன பின்ன யோசிக்காம தான் ப்ளேம் பண்ணணும். நீ ஒரு வேலை பண்ணு பிராச்சி. உன் மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு நீ எங்க இருந்து வந்து அந்த ஊருக்கு திரும்பி போயிடு. ஏன்னா நீ இங்க இருந்தா எல்லார் குடும்பத்தையும் மொத்தமா அழிச்சிருவ. நீ தொடர எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிருவ. நான் உன்கிட்ட முழுசா பேசி முடிக்கல. எங்க போயிட்டு இருக்க பிராச்சி? பிராச்சி, நீங்க என்ன ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல? என்னாச்சு? ரன்பீர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அத்தை. அதுவும் சொந்த கம்பெனியோட பணத்தை திருடினதுக்காக. அங்க எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீங்க என்னடானா இங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க? யார் கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே? கேம் ஆடிட்டு இருக்கேன் ஸ்வீட் ஹார்ட். இப்போ நம்ம ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காம்படிட்டர்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பாப்போம் இல்லையா? அப்படின்னா அத்தை, இது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? ரன்பீர் பணத்தை திருடின விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அத்தை? அத்தை, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க. நீங்க ஒரு தடவை கூட ரன்பீர் பத்தி ஏன் யோசிச்சு பார்க்கல? ரிலாக்ஸ். அத்தை, ரன்பீர் ஜெயில இருக்கும்போது என்னால இப்படி ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? ரன்பீர் இப்ப ஜெயில இருக்கணும்ங்கிறது தான் என்னோட ஆசையும். பிராச்சிக்கு ஹெல்ப் பண்ணால அதுக்கான ரிவார்ட் கிடைக்க வேண்டாமா? பிராச்சியை இன்னசென்ட்னு ப்ரூஃப் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான். இதே மாதிரி வேற விஷயத்துலயும் அவன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். அப்புறம் பிராச்சிக்கு ஹெல்ப் பண்றதையே அவன் வழக்கமாக்கிப்பான். மனுஷங்க வேணா மாறுவாங்க, ஆனா அவங்களோட சுபாவம் என்னைக்குமே மாறாது. அப்புறம் அவன் உணர வேண்டாமா? பிராச்சி அவனுக்கு அன்லக்கிங்கிறத அவன் கண்டிப்பா உணரணும். பிராச்சி அவனுக்காக கோவிலுக்கு போய் மணி அடிச்சான்னு வச்சுக்கோ, இங்க அவனோட கதையே முடிஞ்சிடும். அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு இடைவெளியை ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்க 2 பேரும் நெருங்காம இருப்பாங்க. அத்தை, பிளீஸ் நீங்க ஏதாவது பண்ணுங்களே. ரன்பீர் ஜெயில இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளீஸ் அத்தை, ஏதாவது பண்ணுங்க. அவன் எப்படியாவது வெளியே வந்துற மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்க, நீ கத்துக்கோ. சிலத பொறுத்து தான் போகணும்.
டோன்ட் வரி, நான் கண்டிப்பா ரன்வீரை வெளியில கூட்டிட்டு வருவேன். ஒரு நாள் ஃபுல்லா அவன் ஜெயில இருக்கட்டும், அப்பதான் அவன் நம்ம வழிக்கு வருவான். அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பா தேவை உன்னோட லவ் ஸ்டோரிக்கு. ரன்பீர் எப்படியாவது வெளியே வந்துடணும் அத்தை. ப்ளீஸ் தயவு செஞ்சு Yes, ஏதாச்சும் of பண்ணுங்க. நீ என்கிட்ட என்ன சொன்ன? திருடனை புடிச்சிட்டேன்னு சொன்னல, பணத்தை திரும்பி புடுங்கினியா? நீ சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு பொய்யான கதை. அதை விட பெரிய விஷயம், நீ அந்த பணத்தை ஆபீஸ்ல இருந்து திருடி இருக்க. ஏன் இப்படி பண்ண? நீ யாருக்காக இதெல்லாம் பண்ண சொல்லு. உனக்காக தான் பண்ண, வேற யாருக்காக பண்ண போறேன்? நான் பொய் சொன்னாலும் என்ன பண்ணாலும் அது உனக்காக மட்டும்தான். நான் திருடினாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது உனக்காக மட்டுமா தான் இருக்கும். அப்புறம் நீ ரொம்ப நல்லவ. உன்னை யாராவது தப்பான பார்வையில பார்த்தாங்கன்னா அது சுத்தமா எனக்கு பிடிக்காது. என்ன நல்லவன்னு காட்டுறதுக்காக நீ இப்படி ஒரு வேலை பண்ணுவியா? திருடி இருக்க, பொய் நான் சொல்லிருக்க. என்ன பண்றது பிராச்சி? ரன்பீர், தப்ப எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் சரி, அது என்னைக்குமே தப்புதான். அத சரின்னு சொல்ல முடியாது. நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ப காட்டுன, எனக்கு சப்போர்ட் பண்ண, என்ன நம்பின, அதுவே பெரிய விஷயம். நீ எல்லாரையும் ஏமாத்திருக்க, எல்லாரையும் சீட் பண்ணிருக்க. இதனால யாருக்கும் நல்லது நடக்க போறது இல்ல. nobody is going to benefit. எல்லாமே அப்படிதான் இருக்கு. everything is in fact back to square one. என் மேல சுமத்தப்பட்ட பழி உன் மேல சுமத்திருக்காங்க. இப்ப நீ ஜெயில இருக்க, பணம் இன்னும் கிடைக்கல. இப்போ நான் சஸ்பெக்ட் தான். nothing is changed. நீ எதுவும் பேசாத. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன், நீ தான் அப்புறமா வருத்தப்பட்டுட்டு இருப்ப. உனக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தாங்க? ஒருத்தர் நல்லதுக்காக பொய் சொன்னா அது நல்ல விஷயம்னு. அது எப்படி நல்லதாக முடியும்? அதுவும் பொய் தான். அதனால உண்மை எதுவும் மாற போறது இல்ல. பொய் சொன்னா அப்புறம் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எனக்காக நீ செஞ்ச காரியத்தை வேற யாருக்கும் செஞ்சிடாது. ஏன்னா நான் உன் லைஃப்ல இல்லன்னா மத்தவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல, உன் ஃபேமிலியும் கூட இருக்கும்ல. யாருக்காகவும் இப்படி பண்ணாத, for God's sake. பிராச்சி, நான் எல்லாமே பிராச்சி பிராச்சி. ஆலியா, நாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஆனா அதாவது வர்ஷாவே நேரடியா இங்க வந்து வர்ஷா கொடுத்த கம்ப்ளைண்ட அவ வாபஸ் வாங்காத வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதா? பல்லவி, உனக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி நான் வர்ஷாக்கு தான் கால் பண்ணேன். ஆனா போனே எடுக்கல. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐ நோ, அவளோட போன் ஆஃப்ல இருக்கு. பட் டோன்ட் வெரி, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்க, ரன்வீர் முதலாளியோட பையன், அவ எப்படி பணத்தை திருடி இருக்க முடியும்னு கேளுங்க. அதான் தெரியல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ் கையை மீறி போயிடுச்சுங்கறாங்க. ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா, இல்ல வர்ஷாவை கூட்டிட்டு வரணுமா? அதான் ஒரே சான்ஸ்னு அவர் சொல்லிட்டாரு. ப்ளீஸ் ஆலியா, வர்ஷாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வா. வர்ஷாவால தான் இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியும். ஆஃப் கோர்ஸ் பல்லவி, நான் வர்ஷாவை தேர்றதுக்கு முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். டோன்ட் வரி, அவ சீக்கிரமா நம்ம முன்னாடி வந்து நிப்பா. ஆல்ரைட், டேக் கேர். யா ப்ளீஸ். உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? சொல்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. ஒன்னு வர்ஷா கூட்டிட்டு வாங்க, இல்ல கிளம்புங்க. நீ செஞ்ச வேலைக்கு இந்த பணம் போதும் இல்லையா? மேம், நீ இப்ப நடிக்கணும். இந்த ரியல் வேர்ல்டுல ரியல் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஆக்டிங் தான். சாரி ரன்பீர், என்னோட டார்கெட் நீ கிடையாது, பிரக்யா மட்டும்தான் என்னோட டார்கெட். அதனால நான் என்ன சொல்றேனோ அதையே நீ கேட்டு. அங்கிள், என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா? அதை வச்சு நம்ம ரன்பீரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். அப்படியா? ஐ மீன், ரன்பீர் எதுக்கு ஆபீஸ்ல இருந்து 10 lakhs திருடினானோ அதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். வாட்? எதுக்காக அப்படி செஞ்சா? பிராச்சிக்காக. ஆக்சுவலி நான் ரன்பீரை சந்திக்கிறதுக்காக அங்க போயிருந்தேன். அப்ப அங்க ரன்பீரும் பிராச்சியும் ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்ப நீங்களே இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். பிராச்சி ரன்பீர் என்ன பேசினாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லாம் கிளியர் ஆயிடும். நீங்களே பாருங்க. உனக்காக தான், வேற யாருக்காக பண்ணுவேன்? நான் எவ்வளவு பொய் சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது உனக்காக மட்டுமா தான் இருக்கும். உனக்காக மட்டும் தான் நான் இதை பண்ணேன். மத்தவங்க பார்வைக்கு நீ தப்பா தெரிஞ்சினா அதை கண்டிப்பா என்னால பொறுத்துக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த 10 லட்சத்துக்கு பணத்தை நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். நீங்களே கேட்டீங்கல்ல, பிராச்சி சொன்னால நான் பணம் கொண்டு வந்து கொடுத்துருவேன். அவன் எங்க இருந்து கொண்டு வருவா? ஓகே, லெட் மீ மேக் இட் அப்சல்யூட்லி கிளியர். பிராச்சியோட மோட்டிவ் பணத்தை எங்க இருந்தாவது கொண்டு வரது இல்ல. அவ மோட்டிவ் என்னன்னா, அந்த மொத்த பணத்தை அவளே செலவு பண்ணாலும் முடிவு பண்ணிருக்கா. தட் வாஸ் ஹர் பிளான். நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, என் பாக்கெட் மணியோட அவ மந்த்லி salary ரொம்ப கம்மி. அவ எப்படி 10 லட்சம் கொண்டு வருவா? டெல் மீ ஆண்டி, யூ டெல் மீ, இஸ் இட் பாசிபிள்? இது சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ரியா சொல்றதுதான் சரியா இருக்கும். ஆனா இந்த ரெக்கார்ட பார்த்ததுக்கு அப்புறம் திருடுனதுக்கான காரணம் தெரியுதுல்ல. அது மட்டும் இல்லாம சர்மா கொடுத்த பணம் பிராச்சி வீட்ல தான் இருக்குன்னு நிரூபணம் ஆகலல்ல. நிரூபணம் ஆகலன்னா தான் என்ன? ஆனா பிராச்சி மேல டவுட் வருதுல்ல. அவ எங்க இருந்து அந்த 10 லட்சத்தை கொண்டு வருவா சொல்லுங்க? 10 லட்சம்ங்கிறது இங்க ரொம்ப முக்கியம் கிடையாது. அவ எப்படியாவது ரன்பீரை வளைச்சு போடணும்னு பாக்குறா. பல்லவி, திரும்ப ஆரம்பிச்சிட்டியா?
நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? வேற என்ன பண்றது? இந்த பொண்ணு தான் என் பையனுக்கு திருட கத்து கொடுத்திருக்கா. அப்படி இருக்கும்போது அவளை பத்தி வேற எப்படி யோசிக்கிறது? அப்புறம் நான் வேற என்ன தப்பா சொல்லிட்டேன் சொல்லுங்க? வாழ்க்கை பூராவும் நீங்க ரன்பீரை தப்பானவங்க கிட்ட இருந்து தூரம் வச்சுதானே வளர்த்தீங்க. அதே மாதிரி நாம ரன்பீரை பிராச்சிக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சாகணும். ஐம் சாரி. எனக்கு நிஜமாவே தெரியாது ரன்பீர் எனக்காக இப்படி எல்லாம் பண்ணுவான்னு. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் நானும் அவனை திட்டினேன். நீ திருடி இருக்க கூடாதுன்னு சொன்ன. போதும். enough is enough now. நீ உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். நீ அவனுக்கு லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல, அப்புறம் தெரிஞ்சிருந்தா அமைதியா இருந்திருக்க. நான் உங்ககிட்ட அதை தான் சொல்ல வந்தேன். எப்ப? எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா? ரன்பீர் நேத்தே உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் இல்லையா? அப்புறம் நீ ஏன் வந்து எங்க கிட்ட சொல்லல? இதுக்கு உன்கிட்ட எந்த பதிலும் இல்லல. நான் சொல்றேன், விஷயம் கைமீறி போயிடுச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு. விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அதனால உன்னை கவர் பண்ணிக்கிறதுக்காக நீ இங்க வந்திருக்க, உன்னோட அப்பாவியான முகத்தை வச்சுக்கிட்டு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நான் உங்ககிட்ட சொன்னா இல்லையான்னு தெரியல. நேத்திய போன் ரிப்பேரா இருந்துச்சு. இல்லைன்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நேத்தே போட்டு காட்டியிருப்பேன். அதோட பிராச்சிக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுங்கிறப்போ அவன் இன்னும் சொல்லாம இருந்தா. குட் மார்னிங். ஆலியா, இது யாரு? வர்ஷா, என்னோட புது செக்ரட்டரி. பேண்டேஜ் போட்டதுனால உங்களுக்கு அடையாளம் தெரியல. பாவம், இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தா. அதனாலதான் யார் போனையும் இவளால எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம ரியா தான் வர்ஷாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னான். அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். அதுவும் இல்லாம இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு, யார் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்களோ அவங்க தான் வாபஸ் வாங்கணும்னு. அதான் அத்தை கிட்ட சொன்னேன், இவங்க எங்க இருந்தாலும் சரி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். இவ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கறத நிறைய பேருக்கு போன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவளை இந்த நிலைமையில கூட்டிட்டு போக கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட வாக்குவாதமே பண்ணாரு. ரன்பீருக்காக இவளை கூட்டிட்டு வரணும்ல. அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு ரியா. ரியா, ரியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆன்ட்டி கம் ஆன், ப்ளீஸ் டோன்ட் சே தேங்க்ஸ். உடனே போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். அப்பதான் கேஸ வாபஸ் வாங்கி ரன்பீரை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். வாங்க போலாம் அத்தை. பி கேர்ஃபுல். நீ எங்க கூட எங்கேயும் வர வேண்டிய அவசியம் இல்ல. உன்னால இந்த வீட்ல நாங்க மட்டும் இல்ல, என் பையனும் உன்னால நிறைய ப்ராப்ளங்களை சந்திச்சிட்டான். என்னாச்சு பிராச்சி? நீ ஆபீஸ்க்கு போகல? பிராச்சி, ஏன் அழற? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? உன்னதாமா கேக்குறேன், என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. ஏன் அழற? என்னாச்சுன்னு ஏன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அட, என்னாச்சு? பிராச்சி, இது வரைக்கும் எந்த விஷயத்தையுமே நான் உங்க அம்மா கிட்ட சொல்லல. நீங்க என்ன சொல்லல? ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன? ஹலோ, யார்கிட்ட இருந்துமா போனு? போலீஸ் கிட்ட இருந்து. நம்ம எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாங்க. சாரி, நான் உங்ககிட்ட முன்னாடி எதுவும் சொல்லல. நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். ரன்பீரை பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நான் தான் சொன்னேன். அது என்னன்னா, இப்பவும் பிராச்சி மேல சுமத்தப்பட்ட பழி இன்னும் போகல. இது உனக்கு தெரிய வந்தா நீ டென்ஷன் ஆயிடுவேன்னு நான் நினைச்சேன். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. இது என்ன? கன்சர்ன் பேப்பர். எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நீங்களும் உங்க பொண்ணு இந்த சிட்டியை விட்டு போக கூடாது. அம்மா, என்னது இதெல்லாம்? எதுக்காக? மிஸ்டர் மெக்ராவுடைய தங்கச்சிக்கு உங்க மேல சந்தேகம் இருக்கு மிஸ்ஸஸ் பிரக்யா. நீங்களும் உங்க பொண்ணு கூடுத்தனமா சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணதா சந்தேகப்படுறாங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நீங்க அதை ஒத்துக்குவீங்களா? அவங்களோட பணம் திருட்டு போயிருக்கு. அவங்க சொல்றதா நான் கேட்க முடியும். ஒருவேளை எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் நீங்க குற்றவாளின்னு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சைன் பண்ணுங்க.
மிஸ்டர் மெஹராவோட தங்கச்சி சொன்னதுக்காக நான் ஒன்னும் இந்த பேப்பர்ல சைன் பண்ணல. உங்க இன்வெஸ்டிகேஷன் நிக்க கூடாதுன்றதுக்காக தான் பண்றேன். பிராச்சி. சாரிமா, என்னால நீங்க பிராச்சி, நீ சைன் பண்ண. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. பிரக்யா, நீ கவலைப்படாத. அவங்களுக்கு எது சரின்னு தோணுச்சோ அதை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுவோம். அபிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எப்பவும் பிராச்சி மேல சந்தேகப்பட மாட்டேன். ஐ எம் சாரி. அது உன் அம்மாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவ சொன்னா நான் அப்படியே நம்பிடுவேன்ப்பா. சரி அதெல்லாம் விடு. உன்னோட இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவல்ல இருக்கு? நான் ஏதாவது உதவி பண்ண முடியுமா? என்னோட ஹெல்ப் உனக்கு தேவையா? சொல்லு, நான் பண்றேன். அதனால ஒன்னும் ஆக போறதில்ல. ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. உன் சீஃப் இன்னும் உயிரோடு தான் இருக்க. அப்படி இருக்கும்போது தனியா ஏன் கஷ்டப்படுற? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அதுவும் இல்லாம விஷயம் பிராச்சியை பத்தினுங்கிறப்ப ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ சீஃப். இந்த கேஸ் இருக்குல்ல, இது ரொம்பவே சென்சிட்டிவான கேஸ். அதனால இதுல எந்த லூப் ஹோலும் இருக்க கூடாது. ஏன்னா சின்ன இன்ஃபர்மேஷன் கூட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கலாம். உனக்கு அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அது என்னன்னா, மொத்தம் மூணு பேரு. அந்த 3 பேரும் திடீர்னு வீட்டுக்குள்ள பூந்தாங்களாம். பிராச்சி ஃபேமிலி எவ்வளவோ போராடினாங்க. ஆனா அந்த திருடங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. அதுல கடைசியா ஒருத்தன் கத்தியை எடுத்துட்டான். நான் அவங்கள பார்த்தேன். எந்த ஆங்கிலையும் அவங்க திருட மாதிரி தெரியல. நீ பார்த்தனா எப்படி பார்த்த? அந்த நேரத்துல நீ பிராச்சி வீட்டுல இருந்தியா? இல்ல, அது நான் பிராச்சி வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு முக்கியமான விஷயமா நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். முக்கியமான வேலை, அதனால போயிருந்தேன். அப்படி போடு. நாம 3 பேரும் பெரிய ஷெர்லாக் மாதிரி யோசிக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு மூளையே கிடையாது. ஏன்னா அவன் கிரைம் சீன்லயே அங்க இருந்திருக்கான். அது என்னன்னா, ரன்பீர் அங்க போக வேண்டியதாயிடுச்சு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பிராச்சி வந்து விக்ரம் அங்கிளுக்கு போன் பண்ணிருக்கா. ஆனா விக்ரம் அங்கிள் கடைசி வரைக்கும் போன் எடுக்கவே இல்லை. அதனாலதான் ரன்பீர் போக வேண்டியதாயிடுச்சு. யூ ரிமெம்பர் ரைட்? ஆக்சுவலி அன்னைக்கு ராத்திரி நான் பார்ட்டில இருந்ததால என்னோட போன் ரிங் ஆனது எனக்கு கேட்கல. இப்போ நீங்களே சொல்லுங்க, கம்பெனியோட ஓனர் போன் எடுக்கலைன்னா வேலைக்காரன் நான் தானே போன் எடுத்தாகணும். அதனால பொறுப்பான ஆளா நான் போன் எடுத்தேன். ஆனா அங்க நான் பார்த்தது என்னன்னா, ஆக்சுவலி அது என்னன்னா சீஃப், அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னா, அது எனக்கு சரியா ஞாபகத்துக்கு இல்ல. ஏன்னா கொஞ்சம் தான் என்னோட மைண்ட்ல இருக்கு. ஒன்னும் ஞாபகம் இல்ல. சாரி. நோ ப்ராப்ளம். உனக்கு வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதாவது எத்தனை மணிக்கு அந்த ஆளுங்க எத்தனை மணிக்கு அங்க இருந்தாங்க? டைம் பத்தி ஏதாவது தெரியுமா? சீஃப், இது நடந்த டைம் வந்து கரெக்டா 10:30. அம்மா, திடீர்னு இப்படி வேலையை விட்டா நல்லா இருக்காது. அவ தப்பா சொல்றா. நான் என்ன தப்பா சொல்றேன்? அம்மா, நான் மெஹரா சார், விக்ரம் சார் 2 பேரோட ஜாயிண்ட் கம்பெனில வேலை பாக்குறேன். அது மட்டும் இல்ல, மெஹரா சாரோட கம்பெனில ரொம்ப பெரிய ஈவென்ட் நடக்க போகுது. பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல நான் வேலையை விட்டு அவ்வளவு நல்லா இருக்காதுமா. அவங்களும் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நம்மளும் தப்பா நினைப்போமோன்னு அவங்களும் யோசிக்க. அப்படி இல்லம்மா, அது வந்து 10 லட்சம் 50 லட்சம் ரூபாய் திருட்டு போயிருந்தாலும் உன்னை அவங்க நம்பி இருக்கணும் பிராச்சி. இல்ல, அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை சொல்றேன்னு உனக்கு புரியல. நாளைக்கு ஒரு பெண் காணாம போனா கூட எல்லாரும் உன்னதான் சந்தேகமா பாப்பாங்க. ப்ரொஃபஷனலோ இல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ அதுல நம்பிக்கை இல்லைன்னா அந்த உறவை நம்ம நீடிக்க முடியாது. அம்மா ப்ளீஸ், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. என் மேல பழி விழுந்தப்போ எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. மறந்துறத பிராச்சி, நாம இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரோம். சிட்டில இருந்து போக மாட்டோம் கன்சர்ன்ல சைன் பண்ணிருக்கோம். நாம ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அவங்க கண்ணோட்டத்துல நாம அக்யூஸ். அம்மா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ரன்பீர், மெஹரா சார், விக்ரம் சார், நான் எதுவுமே பண்ணலன்னு அவங்களுக்கு தெரியும். they trust me. ஆனா ஒருத்தர் தவறு, ரியாவோட அத்தை. அவங்க தான் நான் திருடி இருப்பேன்னு நினைக்கிறாங்க. பாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த பழிய உன் மேல அவங்க போட்டிருக்காங்கன்னா நாளைக்கு நிம்மதியா நிச்சயமா உன்னை அங்க வேலை செய்ய அவங்க விட மாட்டாங்க. உன்னை எப்படி நான் என்னோட கம்பெனில வேலைக்கு வச்சுப்பேன்? முகமும் ஒத்து போகல, ஸ்டேட்டஸும் ஒத்து போகல. நீ அப்படியே உன் அம்மாவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்க. கொஞ்சமாவது அண்ணன் முகம் இருந்ததுன்னா கண்டிப்பா கன்செஷன் கொடுத்திருப்பேன். ஆனா நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி பிறந்திருக்க. அதனால நான் உன்னை அளவுக்கு அதிகமா வெறுக்கிறேன். அதுவும் இல்லாம என் ரியாவை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க. சாரி. ரன்வீர் எப்பவுமே ரியாக்கு மட்டும்தான். ஒருவேளை உன்னோட அம்மா பிரக்யா உன்னையும் ரன்வீரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுதான் அவ பண்ண போற பெரிய தப்பா இருக்க போகுது. ஒருவேளை உன் மேல அவளுக்கு கொஞ்சம் அக்கறை இருந்ததுன்னு வை, உன்னை இங்க இருந்து ரொம்ப தூரத்துல கூட்டிட்டு போயிடுவா. அதர்வைஸ் ஐ வில் மேக் யுவர் லைஃப் ஹெல்.
உன்னோட லைஃப்ல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு பிராச்சி. நான் சொல்றத கேளு, நாளைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துறேன். சரி, உங்களுக்கு அதுதான் சரின்னு படுதுன்னா நான் போய் ரிசைன் லெட்டர் கொடுத்துட்றேன். என்னாச்சு? போன்ல என்ன பாக்குற? சீஃப், நான் அந்த வீட்ல இருந்து வெளியே வரும்போது அப்பனா தெரியாதனமா என்னோட கைப்பட்டு நான் ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். அப்புறம் இவன் தான் இந்த பணத்தை எடுத்திருப்பானோன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க. குடு. இங்க பாருங்க, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது ஐம் ஷூர் கண்டிப்பா இவங்களா தான் இருக்கணும். அப்பனா நாம இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டா பிராச்சி இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆயிடும். எக்ஸாக்ட்லி இவங்கள பிடிச்சிட்டா அப்புறம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாம ஒரு டிராமா போட்டோம் இல்லையா? ஃபேக் இன்வெஸ்டிகேட்டர் ஹயர் பண்ணிருக்கோன்னு. இந்த வாட்டி நாம உண்மையா அதை செய்யணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். அதாவது ரியல் இன்வெஸ்டிகேட்டர். என்கிட்ட ஒருத்தர் இருக்கா. 100% கேரண்டியோட சொல்ல முடியும். இவனால சால்வ் பண்ண முடியும். நான் இவர்கிட்ட பேசுறேன். அப்படி டாக் டு. நானும் கிளம்புறேன். அப்புறம் பாக்குறேன். பை டாட். ஜான் இருக்கா? ஹலோ. அவங்களோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. ஒருத்தன் பேர் சந்தோஷ், அவன் ஃப்ரெண்டு பேர் அபய். 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஜெயில இருந்திருக்காங்க. அவங்க ஒன்னும் ப்ரொஃபஷனல் இல்ல, சின்ன சின்ன திருட்டுங்க தான். தட்ஸ் இட். நான் அட்ரஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன். கண்டிப்பா அவங்க அங்கதான் இருப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ். சீக்கிரம் பண்ணுங்க. என்ன சொன்னா? கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? அவங்க 2 பேரோட அட்ரஸ். அப்படின்னா நம்ம திருடனை பிடிக்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சமோசா சூப்பரா இருக்கு மச்சா. இந்த கடையில சமோசா எப்பயும் சூப்பரா இருக்கும். அருமையா பண்ணிருக்காங்க. சாப்பிடலாம். நல்லா இருக்குல்ல? எவ்வளவு சாப்பிடலாம்ல? ஏதோ சத்தம் கேக்குதுல? என்னால கூட எல்லாத்தையும் பாத்துக்க முடியும் ப்ரோ. அப்படி இருந்தா இங்க ஏதாவது சத்தம் கேட்கும் இல்லையா? ஆனா எந்த சத்தமும் இல்ல. ஏய், கொஞ்சம் பொறுமையா வா. அவங்க கண்ணுல படாம தப்பிச்சிடணும். அப்பா, அவனுங்க அந்த திருடனுங்க. வாங்க. நில்லுங்க. கையில மாட்டாத. தப்பிச்சு. ஃபாஸ்டா போய் அவங்கள புடி. அப்பா, பொறுமையா வாங்க. அந்த பக்கம் இல்லடா, இந்த பக்கம் ஓடுறா. ஓடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது நான் லேட்டா வர்றது. அதுக்கப்புறம் சீஃப் எப்படி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு. சரி, இவங்க 2 பேரை தூக்கி வண்டியில போடலாம். லெட்ஸ் டேக் them ஹோம். வண்டியில எதுக்கு போடணும்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ வர வைப்போம். நாம எதுக்கு அவங்கள வர சொல்லணும்? நான் பிராச்சியை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். கொஞ்சமாவது காமன் சென்ஸை யூஸ் பண்ணு. அப்படின்னா நாம 2 பேரும் இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுத்தா இவங்க பாஸ் இருக்கானே, இவங்க 2 பேரையும் ஜாமீன்ல வெளியில எடுத்துருவான். அப்புறம் இவங்க காணாம போயிடுவாங்க. முடிஞ்சது. அப்புறம் இவங்க பாஸ் யாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆமா சரியா சொல்ற. இவங்க நினைவு திரும்புதுப்பா. வண்டியில எடுத்து போடுங்க. பல்லவி சீக்கிரம் வா. பாரு. என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? பாரு. ஓ மை காட், இவங்க 2 பேரும் யாரு? அட, என்னாச்சு மருமகளே? எதுக்காக இப்படி கத்துற? இவங்க 2 பேரும் யாருப்பா? இவங்க 2 பேரும் இங்க பாருங்க அத்தை, விக்ரமும் அபியும் இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா இதுல ஏதாவது ஒரு கண்டிப்பான விஷயம் இருக்கும். நான் இப்பயே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். ஒரு நிமிஷம். சீக்கிரம் கூப்பிடுமா. டாக்டர் கூப்பிடுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இவங்க மீரா ஆண்டியும் வராங்க. குட், நல்ல வேலை செஞ்ச. இவனுங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 பேரும் மயக்கத்துல இருக்காங்க. யாராவது கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுங்களேன். என்ன விஷயம்? என்னாச்சு? இவங்க 2 பேர் தான் அந்த திருடங்க. தப்பிச்சு போ பார்த்தாங்க. ஓங்கி ஒண்ணு கொடுத்தேன், அவ்வளவுதான். மயக்கமாயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிரும், எழுந்திருவாங்க. டாக்டருக்குலாம் எந்த ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பட் ஆரியன் இவங்க எழுந்திருச்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுவானுங்க. கயிறு கொண்டு வா, இவங்களை கட்டி போட்டுடலாம். நீ கொஞ்சம் கவனமா இவங்கள பாரு. உங்க வீட்டுக்கு திருட வந்தது இவங்க 2 பேர் தானே? அப்ப இவங்க மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஆனா நாங்க எல்லாரும் முகத்தை பார்த்தோம். இவங்க தான். யோஷோ, ராத்திரி தானே இவங்க 2 பேரும் வந்தாங்க. அப்ப டென்ஷனே வேண்டாம். முதல்ல இவங்களை கன்ஃபர்ஸ் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் இவங்கள போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம். How is that? அபி, are you sure? அவங்க 2 பேர் தானே இது? மம்மி, ஐ அம் ஷூர் இவங்க 2 பேர் தான். இதெல்லாம் யார் சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னு எங்களுக்கு சீக்கிரம் சொல்லுங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரியாதா? உனக்கு எதுவும் தெரியாதா? பணம் எங்க? யார் சொல்லி நீ பணத்தை திருடுன? ஏய்,
ஒன் செகண்ட் பா. ரன்வீர் விட்டு. இங்க பார், அந்த 10 லட்சம் பணம் எங்க இருக்கு? ரன்வீர் அவங்களை விடு. யார் எடுக்க சொன்னா? யார் சொல்லி நீ பணத்தை எடுத்த? உனக்கு ஒரு பாஸ் இருக்கான். நீ குடோன்ல சொன்னதை நான் கேட்டேன். பாஸுக்கு தெரிஞ்சா உனக்கு கொன்னுடுவாருன்னு சொன்னல. யார் உன்னோட பாஸ்? யாரு? யார் உன்னோட பாஸ்? யார் எடுக்க சொன்னது சொல்லு. நான் யார் சொல்லியும் நான் செய்யல. கடைசி தடவையா கேக்குறேன். ரெக்கார்ட் பண்ணுவா, கன்ஃபர்ஸ் பண்ணுவா. சொல்லு. யார் அது? இது எல்லாமே அவங்களோட சுயநலத்துக்காக தான் இதை செஞ்சிருக்காங்க. இத பத்தி எங்களுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது. போதும் உன்னோட டிராமா எல்லாம். அவனோட பேரு சொல்லு. அவன் பேர் என்னன்னு சொல்லு. பேர் என்ன சொல்லு. சாரி, ஐம் ரியலி சாரி. ஃபோன் நல்லா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நான் கோழி வீட்ல இருந்து பல்லவி கோழி பேசுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா இங்க வரீங்களா? அத்தைக்கு என்ன செய்ய முடியுமோ பண்ணுங்க. போலீஸ் வரத்துக்குள்ள இவங்க 2 பேரும் ஓடி போயாகணும். இங்க 2 திருடன்களை நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். சீக்கிரம் இங்க வாங்க. இப்படி கேட்டா நீ கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அவ பேர் என்னன்னு சொல்லு. என்ன அடிச்சட? என்ன அடிச்சிட்டல நீ? எனக்கு அடி வாங்குறது பிடிக்காது. இப்ப பாரு நான் என்ன பண்றேன். இங்க பாரு, தேவையில்லாம உளறிட்டு இருக்காது, புரியுதா? உண்மையை சொல்லு. யார் சொன்னதுனால இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்லு. நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் பிராச்சி இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ண முடியும். சொல்றியா இல்ல? நாங்க இதெல்லாம் செஞ்சது இவங்க சொல்லி தான் நாங்க செஞ்சோம். இவங்க எங்களுக்கு கமிஷன் கூட கொடுக்கறதா இருந்தாங்க. நான் தான் என் கையால தான் பணத்தை கொடுத்த அவளுக்கு. அப்புறம் இந்த வேலையை நல்லபடியா முடிச்சு கொடுத்தா 20% கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிராச்சி தான் சொன்னாங்க. பிராச்சி, பிராச்சி நீ அழாத ப்ளீஸ். இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. உன் மேல பொய்யா குற்றத்தை சுமத்துறாங்க. நீ கண்டிப்பா திருட. இவங்க போய் சொல்றாங்க. நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? இந்த பிராச்சி திருடின்னு தெரிஞ்சிருச்சுல்ல? பிராச்சி திருடி இல்ல. நான் தான் சொல்றேன், இவங்க போய் சொல்றாங்க. இவங்க சொல்றது உண்மை இல்ல. போய் சொல்றாங்களா? உனக்கு எப்படி தெரியும் ரன்பீர்? திருடனுங்க போய் சொல்லாம உண்மையா சொல்லுவானுங்க. இவனுங்க என்ன பெரிய மகானுங்களா? சொல்லு. பிராச்சிக்கு பதிலா இவங்க வேற யாரு பேரையாவது சொல்லிருந்தா? ரன்பீர், நீ ஏன் இவ்வளவு கோவப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் கோபத்துக்கு காரணம் இந்த திருடங்க தான். ஏன்னா இவங்க அந்த உண்மையை சொல்லிட்டாங்க. And that's all because of this Prachi. ரியா, இவங்க போய் சொல்றாங்கன்னு ஏன் நீங்க தேவையில்லாம அடிச்சுக்கிறீங்க? Dad, please. I know that you trust Prachi. Prachi மாதிரி ஆளுங்க எப்பவுமே இப்படிதான். முதல்ல எல்லாரோட நம்பிக்கையை பெறுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களே இந்த நம்பிக்கையை உடைச்சிருவாங்க. டாட், நான் ஆரம்பத்துல இருந்து சரியா தான் சொல்லிட்டு இருக்கேன். பிராச்சி தான் திருடின்னு. அப்புறம் அண்ணன் நீங்க என் மேல தேவையில்லாம கோவப்பட்டீங்க. இப்ப உண்மை எல்லாரும் முன்னாடி வெளிவந்ததுக்கு அப்புறமாவது நீங்க நம்புங்களேன். இவங்க சொல்றது உண்மைன்னு நம்ம எந்த காலத்திலயும் நம்பிட முடியாது. நான் ஒத்துக்கிறேன், இவங்க 2 பேருமே திருடங்க தான். கரெக்ட், ஒத்துக்கிறேன். ஆனா இவங்க 2 பேரும் சொல்லும்போது மட்டும் நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இவங்களுக்கு பிராச்சி யாருன்னு கூட தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது. இவ 20% கமிஷனுக்காக தான் இவங்கள வேலை பார்க்க வச்சிருக்கா. Dad, it's very simple. இது எல்லாத்தையும் பிராச்சி தான் பண்ணிருக்கான். Am I right, பிராச்சி? இது உன் பிளான் தானே? நீ தான் பணத்தை தொக்க பிளான் போட்ட. அப்புறம் எல்லாரும் மறந்த உடனே அந்த பணத்தை அடிச்சிடலான்னு பிளான் பண்ண. தனியா உட்காந்து செலவு பண்ணலான்னு முடிவு பண்ண. அப்படிதானே? இதானே உன் பிளான்? இதானே நினைச்சிட்டு இருந்த? சொல்லு பிராச்சி. அவன் போய் சொல்றான். ரன்பீர், I swear நான் திருடல. I know. நீ கண்டிப்பா பணத்தை திருடல. I trust you. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என் அம்மா உடைஞ்சு போயிருவாங்க. அவங்களால இதை தாங்கிக்க முடியாது. அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது சார். இன்ஃபேக்ட் இந்த ஜாப் ரிசைன் பண்ண சொல்லி அம்மா சொன்னாங்க. நான் அதை தான் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க போன் பண்ணி வர சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். சார் ப்ளீஸ் அவங்க சொல்றத நம்பாதீங்க. they are lying sir. எல்லா உண்மையும் வெளியில வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீ ரிசைன் பண்ணணும்னு நினைச்சியா பிராச்சி? நீ என்ன கம்பெனியை விட்டு ரிசைன் பண்றது? நான் உன்ன கம்பெனில இருந்து வெளியில போக சொல்றேன். அதுவும் இப்பவே இன்னைக்கே. You are fired. Stop it, ஆலியா. ரன்வீர், அவங்கள புடிங்க சீக்கிரம். எவ்வளவு ஓடுவீங்க? வெளியில போறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீங்க தானே போன் பண்ணது? நான் தான் சார் போன் பண்ணேன். இவனுக்கு தான் அந்த திருடனுங்களா? எஸ் சார், அவங்க தான் திருடங்க. அந்த திருட்டுக்கான மாஸ்டர் மைண்ட் இந்த பிராச்சி. நீங்க இவள அரெஸ்ட் பண்ணிடுங்க. மிஸ் பிராச்சி, நீங்க எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் கண்டிப்பா வந்தே ஆகணும்.
இங்க பாருங்க சார், இவ எங்கேயும் வரமாட்டா. இவ மேல நீங்க தானே கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு அப்படித்தான் தோணுது. இவளோட ஆளுங்களே கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க எல்லார் முன்னாடியும். ஆர்எஸ் ஹேர் சீஃப் சொன்னார் இல்லையா, பிராச்சி எங்கேயும் போக மாட்டா. பிராச்சி நீங்க எங்க கூட வந்துதான் ஆகணும். நான் தான் சொல்றேன்ல, பிராச்சி வரமாட்டானா வரமாட்டா. சார் ப்ளீஸ் ரன்பீர் சார். பிராச்சி Ranbir, let her go. Ranbir, let her go. ரன்பீர் எந்திரி. ரன்பீர் எந்திரி. வா சொன்ன கேளு. ரன்பீர் வா சொன்ன கேளு. ரன்பீர். இன்ஸ்பெக்டர், இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. மேக் இட் ஃபாஸ்ட். ரன்பீர், ஒன் செகண்ட். ஏன் இப்படி மத்தவங்கள கஷ்டப்படுறீங்க? நான் பிராச்சியை ரொம்ப நேரம் ஜெயில இருக்க விட மாட்டேன். பிராச்சி, நீ எப்பெல்லாம் பிரச்சனையில மாட்டிக்கிறியோ அப்பெல்லாம் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நான் உன்னை காப்பாத்துவேன். பிராச்சி, சார் சார் பிராச்சி, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? ரியா, என்னாச்சு? ஏன் அழற? ஏய், உன்கிட்ட தான் பேசுறேன். ஏன் அழற? Why are you crying? நான் ஏன் அழறேன்னு என்கிட்ட கேக்குறீங்களா டாட்? டாட், என்னாச்சு? என்ன பண்றதெல்லாம் சொல்லு. பண்ணிட்டு இப்ப நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு என்கிட்டயே வந்து கேக்குறீங்களே. டாட், யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க என் டாட் கிடையாது, நான் டாட் மாதிரின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? சொல்லுங்க டாட், கோவம் வரும். ஓ, புரிஞ்சிருச்சு. இது உனக்கு தப்பா தெரியுதா? பின்ன எனக்கு தப்பா தெரியாதா? நான் ஃபீல் பண்ணி அழாம என்ன பண்ண முடியும்? அத்தா இருக்கால, அவ ஏதாவது சொல்லுவா, அத நினைச்சு ஃபீல் பண்ணு. உனக்கு என்ன ஆயிட போகுது? ஆனா அதை விட்டு நான் சொல்றதையே தப்பா ஃபீல் பண்ற. டாட், இப்போ நான் சொல்றது எல்லாமே சீரியஸ் எனக்கு தான். தெரியும் நீ சீரியஸா தான் இருக்க. I know you cannot share my loves. Even me, I cannot share your love. இப்ப நான் என்ன பண்றது? ஆனா ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு. அது என்னன்னா, நான் உன் மேல தான் அதிக அன்பு வச்சிருக்கேன். எப்படின்னு கேளு. அப்படி போடு. நீ இப்ப எப்படி கேட்டுட்ட? பிராச்சிய போலீஸ் புடிச்சிட்டு போச்சு. நான் பிராச்சி பின்னாடி போனா இல்ல, நான் யாரு பின்னாடி வந்த? உன் பின்னாடி தானே. இதுக்கான அர்த்தம் என்ன? நான் சொல்றது புரியுதா? இங்க பாரு, நான் உன்னை பத்தி பேசுனா நீ என்ன பத்தி பேச, சரியா? பிராச்சிய பத்தி ஏன் பேசுற? ஸ்வீட் ஹார்ட், ஐ லவ் யூ டா. ஆமா, நீ எவ்வளவு ஹைட்னு சொல்லு. 5 அடி? அதை விட கொஞ்சம் கூட. 4 இன்ச்சா? 5 இன்ச்சா? 6 இன்ச்சா? இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்க, ஆனா உன் மூளை என்ன 5 வயசு குழந்தையாவே இருக்கு. கமான் ஸ்வீட்டி, கம். ஏய், இப்ப நான் போயிட்டு வரேன். ஆல் ரைட்? இங்க பாருங்க, எனக்கு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது. அப்படி இருந்து எதுக்காக இவ்வளவு பெரிய பொய் சொன்னீங்க? நான் தான் திருட சொன்னேன்னு ஏன் பொய் சொன்னீங்க? பிராச்சி, இங்க இருக்கியா? சஹானா, பிராச்சி, உனக்கு ஒண்ணும் ஆகல? சாரி, நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. வெளியில மழை பெய்யுது, ஆட்டோ கிடைக்கல, அதான். சஹானா, டோன்ட் வரி, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? பிராச்சி, இவங்க அந்த 2 பேர் தானே? பிராச்சி, நீ நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, மறந்துட்டியா? நம்ம மேல கேஸ் இருந்தாதான் சுவாரஸ்யமா இருக்கும்னு. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல சஹானா. இரு, நீங்க எதுக்கு போய் சொன்னீங்க? யாரடா போய் சொன்னா? சொல்லுங்கடா. போய் சொல்ல சொல்லுங்க. யார் சொன்னா? அதான் கேளு சஹானா. அவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவீங்க. சஹானா, சொன்னா கேளு. சஹானா,
தொலைங்க. சார், சஹானா, இன்ஸ்பெக்டர் சார், சொன்னா கேளு. இத பாருங்க, இந்த பொண்ணு. சஹானா, பிராச்சி, என்னால அமைதியா இருக்க முடியாது. இவங்க எவ்வளவு தைரியம் இருந்தா போய் சொல்லிருப்பாங்க. நீ சொல்லுங்க. சொல்லுங்க கேளு. தேவையில்லாம பிரச்சனை பெருசாயிடும். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பிராச்சி, இன்னைக்கு நான் அமைதியா இருக்க மாட்டேன். இவங்க முகத்தை பார்த்தாலே அடிக்கிற போலதான் இருக்காங்க. சஹானா, வேண்டாம். சொன்னா கேளு. சஹானா, இங்க பாரு. நீ ஒண்ணு பண்ணு. அம்மாவுக்கு உண்மை தெரியணும்ல. நீ அம்மாவுக்கு போய் எல்லா உண்மையை சொல்லி இங்க இருந்து கிளம்பு. நான் இங்க சேஃபா தான் இருக்கேன். பயப்படாத. நீ கிளம்பு கிளம்பு. நான் வீட்டுக்கு எப்படி போவேன்? வீட்டுல தான் சித்தி இருப்பாங்களே. அப்புறம் சித்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? சித்தி, பிராச்சியோட அம்மா, அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா உங்க நிலைமையில என்ன ஆகும்னு தெரியுமாடா? ஓங்கி நான் விட்டேனா சொன்ன போயில ஓவிட வந்துரும். மிரட்ட மட்டும் தானே செய்யறா, உங்களை அடிச்சு கொல்லல. வாய முடுங்க. மேடம், இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க என்ன நடக்குது? சாரி ஏன் இவர்கிட்ட எல்லாம் சாரி கேக்குற? சாரி. தலைவுக்கார். அடிச்சனா? சஹானா, என்ன பண்ற? பிரச்சனை பெருசாயிடும். என்ன தடுக்காத. இவங்க 2 பேரும் மூஞ்சிய பாரு, திருடனுங்க. மூஞ்சிய பாரு, திருட்டு பசங்க. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. நீ தனியா இருக்கி? நான் ஒண்ணும் இங்க தனியா இல்ல. இங்க எல்லாரும் இருக்காங்க. பிராச்சி, இதுல சைன் பண்ணு. வா. நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? வச்சனா உங்க 2 பேரையும் விட மாட்டேன். ஹலோ, இங்க பாருறியா, என்னோட ஆளுங்க அரெஸ்ட் ஆயிட்டாங்க. என்னோட பிராய்ச்சி கூட அரெஸ்ட் ஆயிட்டா. உன் அத்தை வாக்கு கொடுத்த மாதிரி எதுவுமே இங்க நடக்கவே இல்ல. ஆலியா தான் பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. ரியா கிட்ட தான் பேசணும். அவகிட்ட போனை கொடுங்க. அவன் என் முன்னாடி தான் நிக்கிறான். நீ பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. ரியா, நான் உன்கிட்ட தான் இப்போ பேசணும். ரியா, நான் இங்கதான் உன் அத்தை கிட்ட இருந்து நீ நீ கொஞ்சம் விலகியே இரு. உன்னோட லிமிட்லயே நீ இரு. நாங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உன் வளரல கேக்குறதுக்கு நான் ரெடியா இல்ல. நான் ஒன்னும் இங்க உளறிக்கிட்டு எல்லாம் இல்ல. உங்களால தான் இன்னைக்கு என்னோட பிராய்ச்சி அரெஸ்ட் ஆயிருக்கா. உங்களால தான் என் ஆளுங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீங்க தான். நான் சொன்னது புரியுதா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா சொல்லு, இல்லன்னா நான் போன் வச்சிருவேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஆட்டிடியூட் தான் உங்களை அழிக்க போகுது. அவங்க என்னோட ஆளுங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க இப்ப என்ன செய்யணும், என்ன செய்ய கூடாதுன்னு. அவங்க ஒன்னும் சாதாரண ஆளுங்க இல்ல. இது வரைக்கும் நிறைய கொலைகள் பண்ணி இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அவங்க போலீஸ் கிட்ட போயிட்டு இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஒரு மேடம். அந்த மேடத்தோட பேரு ஆலியா கண்ணன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீ போய் ஆளுங்க கிட்ட வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. ஏன் அவங்க எதுக்கு வாய் மூடிக்கிட்டு இருக்கணும்? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துச்சா சொல்லுங்க. இது வரைக்கும் என் பிராய்ச்சி கிடைச்சால? என்னோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு 20% கமிஷன் கிடைச்சதா? ஆனா எல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு. அப்புறம் ரன்வீர் அப்புறம் பிராய்ச்சியோட உறவு முன்ன விட இப்ப ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமாயிடுச்சு. ஹலோ மேடம், கொஞ்சம் இங்க பாருங்க. நான் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க. அத நல்லா தெளிவா உங்க மனசுக்குள்ள ஏத்திக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அட்வொகேட்ட ஹையர் பண்ணுங்க. அட்வொகேட் அதான் லாயர். அந்த லாயரை அரேஞ்ச் பண்ணி சீக்கிரமா போய் என்னோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டையும் ஜாமீன்ல எடுங்க. அப்புறம் பிராய்ச்சியையும் ரன்பீரையும் என்ன பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ என்ன யோசிக்கணுமோ உன் பிராச்சி பத்தி மட்டும் யோசி. ஜஸ்ட் டோன்ட் திங்க் எனிதிங் அபௌட் ரன்பீர், ஓகே? அவன் பக்கம் திரும்பாத, ஓகேவா? புரிஞ்சுது. நீ உன்னோட பிளாட்ட பாத்துக்க, நான் என்னோட பிளாட்ட சமாளிச்சுக்கிறேன். என்னம்மா ரொம்ப கோவப்படுற? அது என்னன்னா, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க இப்ப அதான் லாயரை கூட்டிட்டு எப்ப போறீங்க? சீக்கிரம் போயிடுவாரு. வெரி குட். அந்த 20% அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். உனக்கான 20% கமிஷன் நானே கொண்டு கொடுக்கறேன். அட இல்ல, நீங்க வர வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இந்த நல்ல காரியத்தை ரியாவையே செய்ய சொல்லிடுங்க. அது என்னன்னா, உங்க ஜாதகமோ என் ஜாதகமோ மேட்சே ஆக மாட்டேங்குது. சரி, நான் ரியாவை அனுப்புறேன். 2 மணிக்குள்ள நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். நீங்க லாயர் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஆல் ரைட். பாய். நீயா என்ன பார்க்க வந்தியா? அப்கோர்ஸ் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். வேற எதுக்காக வருவேன்? ஸ்வீட்டான உனக்கு ஸ்வீட்டான லட்டு கொண்டு வந்திருக்கேன்.
நான் மட்டும் இல்ல, உனக்காக யாரா இருந்தாலும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஏன்னா யூ ஆர் த பெஸ்ட். யூ ஆர். என் இடத்துல சீஃப் இருந்தாலும் இப்படிதான் செய்வாரு. உனக்கு அவர் ஹெல்ப் பண்ணார்ல. ஆனா உன்ன மாதிரி யாரும் பைத்தியமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் திருட மாட்டாங்க. நீ சரியான பைத்தியம். ஆமா, நான் பைத்தியம் தான். முழுசா பைத்தியம் ஆயிட்டேன். ரன்பீர், ஹாய். வாட்? ஐ நெவர் தாட் நான் இந்த மாதிரி யார்கிட்டயும், அதாவது எந்த பையன் கிட்டயும் இப்படி சொல்லுவேன்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? இல்ல எனக்கு புரியல. என்ன சொல்ல வர? ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும் போது சஹானா சொன்னா, நான் சொல்ல. சஹானா என்ன சொன்னான்னா, ஒருவேளை நீ ப்ரோபோஸ் பண்ணல, அவ ப்ரோபோஸ் பண்ண என்ன சொல்லுவ? அந்த பொண்ணு அதிர்ஷ்டசாலியா இல்ல ரொம்ப அதிர்ஷ்டசாலியா? நீ நல்லவன்னு சொன்னா. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன யோசிச்ச? அதாவது நான் உன்ன எனக்கு அப்பவே தெரியும். உனக்கு என்னதான் வேணும் பிராச்சி? சொல்லு, உனக்கு என்ன வேணும்? ஐம் சாரி ரன்பீர், பிராச்சிக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியாது? பிராச்சிக்கு என்ன தெரியாது? ரியாவை எதுக்கு கேக்குறேன்? நான் சொல்றேன். முதல்ல நீ திருடுன, அப்புறம் ஜெயிலுக்கு போன. எனக்கு இதெல்லாம் தெரியாது. அப்புறம் நீ என்கிட்ட பணம் கேட்டது இந்த பிராச்சிக்காக தான் எனக்கு தெரியாது. நான் தான் பைத்தியக்காரி. நீ சொன்ன உடனே பணத்துக்கு எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ என்ன பணம் ரெடி பண்ண சொன்னது இந்த பிராச்சிக்கு தான் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் இவளை விட போறது இல்ல. எல்லாமே ரன்பீர், ஐம் ரியலி சாரி. எனக்கு இதெல்லாம் தெரியாது. பிராச்சிக்கு எதுவும் தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது ரன்பீர். நல்ல வேலை எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த பிராச்சியை நான் விட போறது இல்ல. உன்ன எங்களை இவ பிரிக்க பாக்குறா. மாயா, ஸ்டாப் இட். இங்க யாராவது இருக்கீங்களா? நான் விட மாட்டேன். எடுத்துங்க, இல்லனா அவளை கொன்னுடுவா. என்ன விடு ரியா. மாயா ப்ளீஸ் ஸ்டாப் இட். வா நம்ம போலாம். இல்ல ப்ளீஸ் இவளை கூட்டிட்டு போங்க. என்ன விடு. அட மாயா, வாங்க போலாம். வா. ஐம் ரியலி சாரி ரன்பீர், சாரி. ஏங்க தேவையில்லாம கலாட்டா பண்ணிட்டு இருக்க? போதும் லீவர் ஒண்ணு பண்ணாதுங்க. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. அவ எதுவும் பண்ண மாட்டா, யாரையும் கொல்ல மாட்டா. இப்பதானமா நீ சொன்ன இவ பிராச்சியை கொன்னுடுவானு? இவ கொல்ல மாட்டா. ஓகே, நான் இங்க யாரையும் கொல்ல வரல மேடம். நான் இங்க என்ன செய்ய வந்தனோ அதை செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்க இங்க இருந்து கொஞ்சம் போறீங்களா? போங்க. your work is done. ரியா, இப்ப நான் பண்ண இது எல்லாமே உனக்காக மட்டும்தான். அண்ட் எனக்கு எப்பவாவது உன்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா முடியாதுன்னு சொல்லிடாத. ஓகே, பாய். ரன்பீர் உன்கிட்ட பணம் கேட்டாங்கிற விஷயம் கண்டிப்பா பிராச்சிக்கு தெரிஞ்சே ஆகணும். இந்த விஷயத்த பிராச்சியால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கப்புறம் ரன்பீரும் பிராச்சியும் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஐ லைக் இட். பிராச்சி, என்னால அந்த நேரத்துல எதுவும் சரியா யோசிக்க முடியல. நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தணும் தான் நினைச்சேன். அதனாலதான் வாங்கியிருக்க. அவகிட்ட பணம் வாங்கியிருக்க. நீ என்ன காரியம் பண்ணிருக்க? இப்ப புதுசா எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்க தெரியுமா? நான் எந்த ப்ராப்ளத்தையும் உருவாக்கல. நான் அவகிட்ட பணத்தை கேட்டது உண்மைதான். ஆனா நான் அவகிட்ட பணத்தை வாங்கல. நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? மாயா கிட்ட பணம் இல்ல, அவ பாய் ஃப்ரெண்ட் ராகுல் கிட்ட பணம் இல்ல. அப்ப கண்டிப்பா அவ ஃபேமிலி கிட்ட தானே கேப்பா. ரன்பீர், டு யூ ஹேவ் எனி ஐடியா? அவங்க அப்பாவுக்கும் பெரிய அப்பாவுக்கும் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா உன் மேல டவுரி கேஸ் போட்டுருவாங்க. அவங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. உன்னை நேரா ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க. டு யூ ஹேவ் எனி ஐடியா? ஹவ் கேன் யூ பீ சோ கேர்லெஸ் அண்ட் ஸ்டூபிட்? இல்ல, நான் சொல்ல வரது ரன்பீர், லெட்ஸ் கோ. நீ ஒரு எம்ப்ளாயி, சாதாரண எம்ப்ளாயி. சோ ஒரு எம்ப்ளாயி மாதிரி நடந்துக்கோ, சரியா? உனக்காக ரன்பீர் நிறையவே பண்ணிட்டான். இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. நீ வாயை மூடுறியா? ப்ளீஸ் லீவ் இட். இங்க இருந்து போயிடு. நான் ஏன் ரன்பீர் இங்க இருந்து போகணும்? அவ உன்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது. அவ என்கிட்ட எப்படி பேசணும் நான் தான் முடிவு பண்ணனும். நீ ஒண்ணு முடிவு பண்ணாத. முடிஞ்சிச்சு. சார் ஒரு 2 நிமிஷம் மட்டும். ரன்பீர், லெட்ஸ் கோ. ரன்பீர், பிராச்சி. ரன்பீர், லெட்ஸ் கோ. ரன்பீர். அட, இவன் நம்ம பின்னாடி வரானே. ஹலோ, உங்களதான். சஞ்சு. ரன்பீர், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? என் லெக் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பத்து பொறுமையா இங்க உட்காரு. ரியா,
எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் அது? அது சஞ்சீவ் தான். அது சஞ்சுவா இருக்காது. நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ரன்வீர். நான் மிரர்ல அவன் ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன். அவன் பார்க்க சஞ்சு மாதிரி இருக்கான. சஞ்சு கிடையாது. நானும் தான் பார்த்தேன். ஆனா எனக்கு ஏன் அவன் சஞ்சீவ்னு தோணுது? Ouch! It's paining so much. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? Of course. உன்னோட கையை கொடு. கொஞ்சம் எந்திரிச்சு நில்லு. பொறுமையா மெதுவா. மொத்த வெயிட்டையும் என் மேல போடுன. வா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. வண்டி வரைக்கும் இப்படியே போலாமா? Of course. Thank you. அட இட்ஸ் ஓகே. அம்மா, நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போன? அது மேரா சார் போன் நான் போக கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் சொன்னது உனக்கு புரியலையா இல்ல நான் சொல்றத கேக்குறதுக்கு விருப்பம் இல்லையா? இங்க பாரு பிரக்யா, இதுல பிராச்சியோட தப்பு எதுவும் இல்ல. இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நான் பிராச்சி கிட்ட பேசணும். சரி, நான் பேசல. ஆனா நீயும் கொஞ்சம் பொறுமையா பேசுன. அவ இப்ப லாக்அப்ல இருக்கா. இந்த மாதிரி தப்பு பண்ணா லாக்அப்ல தான் இருப்பா. உன்னை நான் அங்க போக கூடாதுன்னு எவ்வளவோ சொன்னேன். அப்படியே போன் பண்ணிருந்தாலும் சொல்லிருக்கணும்ல எனக்கு இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண இஷ்டம் இல்லன்னு. அன்னைக்கு அந்த திருடங்களை தடுக்க போகாம இருந்தேனா இன்னைக்கு இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்காது. ஐம் சாரி. நான் சொல்ற விஷயத்த நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவங்க எல்லாரும் அந்த திருடங்க சொன்னதை நம்பிட்டாங்களா? உன்ன நம்பல. ஆனா அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. சட்டத்துக்கு தேவை வெறும் ஆதாரம் தான். நீ நிரபராதிங்கிற ஆதாரத்தை நான் கொண்டு வரேன். அப்புறம் யாரெல்லாம் உன் மேல பழிய போட்டாங்களோ இதுக்கெல்லாம் அவங்க அனுபவிக்கணும். அதுவும் மிஸ்டர் மெஹரா கண்டிப்பா அனுபவிக்கணும். பட் இனிமே நீ எதுவும் பேச வேண்டாம். அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை சீக்கிரமா இங்க இருந்து வெளியில எடுக்கிறேன்.